श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रम् अथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदम् माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरते य उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। केनेषितं पतति प्रेषितं मनः केन प्राणः प्रथमः प्रैतियुक्तः केनेषितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कबुदेवो युनक्ति श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनः यद्वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरतिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति न तत्र चक्षुर्गच्छति न वाग्गच्छति नो मनो न विद्मो न विजानीमः यथैतदनुशिष्यात्। நேற்றுக்கு இன்னொரு மந்திரம் சேர்த்து படிச்சுட்டேன். அந்த புஸ்தகத்தில் அப்படி இருந்ததுனால இந்த மூணாவது மந்திரத்தோடய நிறுத்திக்கிறேன். உபனிஷத் தொடங்கும் பொழுது புத்திசாலியான ஒரு சிஷ்யனால் கேள்வி கேட்கப்படுகிறது. ரொம்ப விவேக்கி அவன்கிறது மறக்கப்படாது. நாம் சாதாரண ஜனங்களுக்கு உடம்பு மனசு ஜடம்னே தெரியாது. உடம்பு மனசு ஜடம்ங்கிற ஒரு ஞானம் இருக்கிறதே விசேஷம். ஆக அவனுக்கு இந்த சரீரத்துக்கு வத்திரிக்தமாக ஒரு வஸ்து இருக்கணும் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான். அந்த அடிப்படையில் தான் அவன் கேள்வி கேட்குறான். இந்த மந்திரங்களெல்லாம் நிறைய நம்ம படிச்சுட்டே இருந்தால், சில ரொம்ப காலம் படிச்சுட்டே இருந்தால் நியாயமான கேள்விகள்லாம் நிறைய வரும். இது ஆத்மாவை பற்றின கேள்வியா பிரம்மத்தை பற்றின கேள்வியான்லாம் வரும். மற்ற சித்தாந்தங்களெல்லாம் படித்தா தான் இதெல்லாம் வரும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்கள் மற்ற சித்தாந்தங்களெல்லாம் படிச்சிருந்தா தான் இந்த கேள்வியெல்லாம் சரியாக வரும். இல்லாட்டி கேள்வி வராது. அது மாத்திரமில்லை, இந்த உபனிஷத்துக்களெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் நிறைய விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. ஆக உபனிஷத்துக்களில்
நிறைய ஒரு பரிச்சயம் இருந்தால் தான் இந்த மந்திரங்களுடைய ஆழமான பொருளெல்லாம் விளங்கி கொள்ள முடிகிறது. இப்போ இவனுடைய கேள்வி ஆத்மாவை பற்றினதா பிரம்மத்தை பற்றினதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோமான ஆத்மாவை பற்றின்னு சொன்னால் அது ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணி கொண்டு போகணும். இது பிரம்மத்தை பற்றினதா அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு விதமாக வியாக்கியானம் பண்ணணும். நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் நேரடியாகவே பதில் சொல்லிடுறோம். ஆகவே வேத பூர்வ பாகத்துக்கே ஜீவாத்ம ஞானம் வேணும். வேத பூர்வ பாகத்துக்கே துவைத சித்தாந்தத்துக்கே ஜீவாத்ம ஞானம் அவசியம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. துவைத சித்தாந்தப்படியே இந்த சரீரம் மனசெல்லாம் ஜடந்தான். அத்வைத சித்தாந்தப்படி மாத்திரம் இல்லை, ஜடந்தான், ஆனால் சத்தியம். அங்கே தான் சிக்கல். ஜடம் சத்தியம். அது அப்புறம் நம்ம அதனுடைய ஆழத்தையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆக துவைத சித்தாந்தப்படியே இது ஜடந்தான், மனசும் புத்தியும் உடம்பும் ஜடந்தான். ஆனால் சைத்தன்யம் இருக்குது. ஆனால் பின்ன பின்ன சைத்தன்யம். அதான் நானாத்மவாதம். ஜீவாத்மவாதம், நானா ஜீவவாதம். நானா ஜீவவாதம்னா நிறைய ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அது ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கெல்லாம் எப்படி சரி வரும் வராதுங்கிறதெல்லாம் பின்னால் பார்க்குறோம். நம்மளும் அதை வியாபகாரிக திருஷ்டியில் சிதாபாசன்னு ஒத்துணுட போகிறோம். அவர்களுக்கு சிதாபாசன் சித்து பேதமெல்லாம் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் நிறைய சித்து, அனந்த சித்து, பின்ன பின்ன சித்து. இதெல்லாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சின்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஆக நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஐக்கியமாகவே சொல்கிறோம். ஆரம்பத்திலேருந்தே இதை ஐக்கியமாக சொல்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு வகுப்பில் இதை சொல்லவும் சொன்னேன், இதுக்கு முன்னாடி வகுப்பில் சொல்லவும் சொன்னேன். ஆக அது ஈஸ்வரனை மகா சித்து, ஜீவனை அல்ப சித்து அப்படின்னுலாம் சொல்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே உபநிஷத்தில் நாம் எப்படி படிச்சுட்டு இருக்கோம், நேராக பிரம்மனுக்கு போயிடுறோம். ஆக இதில் சில கேள்வியெல்லாம் கேட்டால் தான் பிரம்மனுக்கு போக முடியும். கேள்வி கேன இஷித்தம்ங்கிறத இச்சாங்கிற அர்த்தம் எடுத்துண்டு அப்புறம் சாநித்தியம்னு சொல்லிவிட்டோம். ஆஹா, இச்சைன்னு சொன்னால் அந்த இச்சைங்கிறது அது ஆத்ம தர்மமா அந்தఃகரண தர்மமாங்கிறது ஒரு கேள்வி. கேன இஷிதம், சும்மா நான் கேள்வி வைக்க, நான் அத்தனைக்கு பதில் சொல்ல போகிறதில்ல, சும்மா சொல்லி வைக்க போகிறேன். பதில் சொல்லுவேன், எப்போ தேவையோ அப்போ சொல்லுவேன். இப்போ கேன இஷிதம், இஷிதம்ங்கிற சப்தத்துக்கு ஆபீக்ஷ்ணியம், கதி, இச்சான்னு 3 அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ இங்கே வியாக்கியானம் பண்ண போகிறதில்ல. இச்சாங்கிற அர்த்தம் தான் சங்கராச்சாரியர் எடுத்துக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் சாநித்தியம்னு எடுத்துனுடுறோம். காமசங்கல்பா விசிகித்சா சர்வம் மன ஏவ அப்படின்னு வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. எல்லாம் மனசு தான். ஆத்மாவுக்கு எந்த குணமும், ஆசைங்கிற குணம் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆசைங்கிற குணம் மனசை சேர்ந்ததே தவிர ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது. அது மனசோட தன்னை சேர்த்துக்கிறதுனால அது ஆத்மாவோட தான் மாறுறது. அதுக்கு காரணம் அஜ்ஞானம், மாயை, இதெல்லாம் காரணமாக சொல்லுவோம். இப்போ சிஷ்யன் கேள்வி என்னன்னா, இது ஆத்மாவை பற்றின கேள்வி. பதில் எப்படி இருக்குன்னா, அது நேர சொல்ல மாட்டேங்கிறார் பதிலை. ஏன் நேர பதில் சொல்லலைன்னா, உணர்வு அப்படின்னு சொல்லிவிட்டாலும் எந்த சொல்ல சொன்னாலும் அவன் அதை தனக்கு வேறாக நினைக்க ஆரம்பிச்சுடுவான். அல்லது நீ தான் அது அப்படின்னு சொன்னால் உடம்பையே கூட நினச்சிக்கக்கூடும், உடம்பு மனசையே கூட நினச்சிக்கக்கூடும். ஆக காதுக்கு காதுன்னு சொன்னால் கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்கிற போது கொஞ்சம் யோசித்து தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஆக சிந்தித்து புரிஞ்சுக்கட்டும்.
இது எந்த வகையிலையும் நம்ம எப்படி சொன்னாலும் இது கம்யூனிகேஷனில் சிரமம் வரும், ஏற்படும், புரிய வைக்கிறது கடினம். இன்னும் அடுத்த மந்திரத்தில் தெரிய போகிறது. ஆகையினால இது புரிய வைக்கிறது கடினங்கிற காரணத்தினால குரு நேரடியாக உபதேசம் பண்ணாமல் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இதை தெரிந்து கொண்டுன்னு வேறு சொல்லிவிட்டார். இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்கிறான்னு சொல்லிவிட்டார். அதிமுச்சிய தீராகா, ரொம்ப ரொம்ப ஷார்ப் இன்டலெக்ட் இருக்கிறவனுக்கு தான், நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இருக்கிறவனுக்கு தான் இதை புரிஞ்சிக்க முடியும். திருஷ்யத்தை துவக்ரியா புத்தியா ஆத்மத்வேன, நான் தான் அது, என்னன்னா பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நான் அறியப்படு பொருளாக அறிய முடியாது, என்னை நான் அறியப்படு பொருளாக அறிய வேண்டிய அவசியம் இல்லை, என்னை நான் அறியப்படு பொருளாக அறிவதற்கு நான் முயற்சி செய்யக்கூடாது. 3 விஷயம். என்னை அறியப்படு பொருளாக நான் அறிய முடியாது, என்னை அறியப்படு பொருளாக அறிய முடியாது, நான் அறியப்படு பொருளாக இல்லை, அறியப்படு பொருளாக அறிய முடியாது, அறியப்படு பொருளாக அறிவதற்கு முயற்சியை செய்யக்கூடாது. செய்கிறது பைத்தியகாரத்தனம். என் கண்ணாலேயே என் கண்ணை பார்க்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறது புத்திசாலித்தனமா? என் கண்ணாலே என் கண்ணை பார்க்குறது. என் கண்ணை பிடுங்கி வேணால் பார்க்கலாம், பார்க்கணுன்னா இங்கே ஒரு கண்ணு வேணும். என் கண்ணை பிடுங்கி பார்க்குறேன்னு வச்சோம், என் கண்ணுக்கு பின்னால் இருந்து என் கண்ணை எப்படி பார்க்க முடியும்? இந்த கண்ணுக்கு பின்னால் நான் இருக்க முடியுமா? கண்ணோடு சேர்ந்து தான் நான் இருக்கேன். கண்ணை பிடுங்கி இந்த பக்கம் வச்சுன்னு பார்க்கணுன்னா இங்கே இன்னொரு கண்ணு வேணும். அந்த கண்ணை பார்க்குறது. அப்போ இந்த கண்ணை நான் பார்க்குறதுக்கு, இந்த கண்ணால் இந்த கண்ணை நான் பார்க்க முடியுமா? முடியாது. இந்த கண்ணால் இந்த கண்ணை பார்க்குறதுக்கு நான் முயற்சி செய்கிறது புத்திசாலித்தனமா? நடக்கிற காரியமா? தேவையா? இஸ் இட் நெசசரி? தேவையான்னா அது மாதிரி தான். என்னை நான் அறிய முடியாது, என்னை நான் அறிய தேவையில்லை, என்னை நான் அறிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இல்லை என்றால், காதோடு நான் மனதின் வாயிலாக காதோடு தொடர்பு கொள்ளவில்லை என்றால் காதின் செயல் எதுவும் நிகழாது. அது மாதிரி தான் கண், மூக்கு, நாக்கு, தோல், உடம்பு எல்லாமே அப்படி தான். அதுதான் தத்துவம். இதை தெரிந்து கொண்டு இந்த கண், காது, மூக்கு, நான்கிற அபிமானத்தை விட்டுவிட்டு, இந்த உடல் பற்றிலிருந்து விடுபட்டு, இந்த பிராரப்தம் தீர்ற வரைக்கும், எண்ணெய் தீர்ற வரைக்கும், திரி தீர்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறம் முடிஞ்சதுன்னா ஓம் தத் சத் பூர்த்தி செய்தார். அமிர்தாக பவந்தி, ஜீவன் முக்தி விதேக முக்தி அடையிறான். பலனை சொல்லிட்டார். ஆக ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்னு சொன்னார். சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டார்? அதிமுச்சிய தீரா பிரேத்திய அமிர்த. இது ரொம்ப முக்கியம். பலன் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம். ஞான பலன் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கேட்டது தேவஜானம். தேவஜானம்னா என்ன அர்த்தம்? சைத்தன்ய ஜானம். ஏன்னா ஜடமாக அச்சேதன தத்துவம், இதெல்லாம் அச்சேதனம். இதுக்கு இந்த அச்சேதனம் இயங்கிறதுக்கு ஒரு சேத்தனம் இருக்கணும். அந்த சேத்தனம் யார்? இப்படி தானே கேள்வி. கவுதேவோ யுனக்தி, அது சேத்தன தத்துவமாக இருக்கணும். இப்போ இந்த கட்டடத்தை பார்த்தோம்னா, இதை கட்டினவன் ஒருத்தன் அறிவு காரணம் ஒன்று இருக்கத்தானே வேணும். ஒருத்தன் திட்டம் போடாமையே அதை கட்டியிருக்கான். அப்போ நாம் அதை அனுமானம் பண்ணுறோம். அப்போ என்னிடத்துலையே என் உடம்பு, மனசு, புத்தியெல்லாம் இயங்குகிற விதம் பார்த்தா அதுக்கு சேதன தத்துவம் இருக்கணும். அந்த சேதன தத்துவம் யாருன்னு கேட்குறான். அந்த சேதன தத்துவம் நீயேன்னு சொன்னால் அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அது சேதனம்னு சொன்னால் அவன் சேதனத்தை எப்படி சிந்திப்பான் அது தெரியாது. அந்த சேதனம்னா உணர்வு. உணர்வை அவன் எவ்வாறு எண்ணிக்கொள்வான்? உணர்வே நான். அதாவது உணர்வாகிய என்னை உணர முடியாது, உணர தேவையில்லை, உணர முயற்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு புரிஞ்சுண்டா போர். இதுதான் முக்கியம். உணர முடியாது,
உணர முயற்சி செய்யக்கூடாது, உணர தேவையில்லை. ஏன்னா உணர்வை என்ன அடையணும்னா தானே தேவைப்படணும். உணர்வை எப்படி அடையிறது? இது உள்ளத்தில் புரிஞ்சுக்கிறோம், மனசில் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறோம். பலன் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம். பலன் தான், பலனை வச்சுருந்தான் இனிமேலாம் பேச வேண்டிய வரும். பிரயோஜனம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? அமிர்தத்வ பிராப்திஹி. அமிர்தத்வ பிராப்திஹி பிரயோஜனம். தேவஜானேன ஷரீர வத்திரிக்த ஆத்ம சைத்தன்ய ஜானேன அமிர்தத்வ பிராப்திஹி. இந்த உடம்புக்கு வேறாக ஒரே ஒரு தத்துவம் உடம்பையெல்லாம் வியாபித்து உடம்புக்கு வேறாக உடம்பின் வரையறைக்கு உட்படாததாக நான் இருக்கிறேன் என்கின்ற உண்மையை உணர்ந்து அழிகின்ற மாறுகின்ற உடலோடு மனதோடு என்னை இணைத்து கொள்ளாமல் இருப்பதே அமிர்தத்துவம். என்னை இதோடு நான் சேர்த்துக்கவே மாட்டேன். எல்லாம் மாறிண்டே இருக்கு. மாறின்றிருக்கிற உடம்பு, மாறின்றிருக்கிற மனசோட என்னை சேர்த்துக்கவே மாட்டேன். அதோட தர்மத்தை எல்லாம் என் மேலே ஏற்றிக்க மாட்டேன். அறிவு, அதாவது புத்தியோட தர்மத்தை என் பேரில் ஏற்றிக்க மாட்டேன். மனசோட தர்மத்தை என் பேரில் ஏற்றிக்க மாட்டேன். அது அதோடது. அதெல்லாம் மாயிக்கம். மாயிக்கம்னா என்ன? மாயை, மாயினுடைய படைப்பு. ஆக யாரெல்லாம் இண்டிவிஜுவாலிட்டியோடு இருக்கானோ அவன்லாம் மாயைக்குள்ளே மாட்டின்னு இருக்கான். யாரெல்லாம் தன்னை தனியாக நினைக்கிறானோ அவன் மாயைக்கு மாயையில் மயங்கி இருக்கிறான். யாரெல்லாம் தன்னுணர்வை மதிப்பதில்லையோ, அது எவ்வளோ உயர்ந்ததாக என்ன, தாழ்ந்ததாக இருந்தால் என்ன, ரெண்டும் கெட்டானா இருந்தால் என்ன, அது ஏற்றத்தாழ்வு உடைய இந்த உடல், ஏற்றத்தாழ்வு உடைய இந்த மனம், புத்தி, இவைகளோடு என்னை நான் ஒருபொழுதும் இணைத்து கொள்ள மாட்டேன். அது எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தான்னா, ரஷ்யனாக இருந்தான்னா, அமெரிக்கனாக இருந்தான்னு, இந்த ஞானம் அவனுக்கு வந்துடுத்துன்னா அவனுக்கு நான் ரஷ்யன் இல்லைன்னு விடுவான். நான் ரஷ்யனும் இல்லை, அமெரிக்கனும் இல்லை, இந்தியனும் இல்லை, ஹிந்துவும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, கிறிஸ்டியனும் இல்லை, பிராமணனும் இல்லை, க்ஷத்ரியனும் இல்லை, சண்டாளனும் இல்லை, பஞ்சமனும் இல்லை, நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மைவ அகமஸ்மி. ஆக எல்லா இண்டிவிஜுவல்ஸும் எல்லாருடைய குணங்களும் வாஸ்தவம் கிடையாது. என்ன ஒருத்தன் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அது உண்மை இல்லை. நாம் பெருமைப்பட்டுக்கிறதும் உண்மை இல்லை, சிறுமைப்பட்டுக்கிறதும் உண்மை இல்லைன்னா இதை விட எப்படி இருக்க முடியும்? இதை விட சர்வ அனர்த்த நிவர்த்தி எப்படி ஏற்பட முடியும்? அதனால தான் சங்கராச்சாரிய சொல்றார், அஸ்யாக அனர்த்தஹேதோஹோ பிரகாணாய. இந்த கற்பனையை அடியோடு அழிப்பதற்காகவே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே. எல்லா வேதாந்த சாஸ்திரங்களும் ஆரம்பிக்கப்படுகின்றன அப்படின்னு தொடங்குறார் பிரம்மசூத்திரத்தை தொடங்குற போது. எல்லாம் விவகாரம்தான். இந்த ரெண்டு வச்சுன்னு இருக்கோம் அத்வைத சித்தாந்தத்தில். இதை நீங்கள் மறக்கப்படாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில். இந்த ஒரு பதில் எல்லா கேள்விக்கும் பதிலாயிடும். இதெல்லாம் நம்ம படிச்சுன்னு இருக்கோம். படிக்கிறது என்ன? அத்வைதம். விவகாரம் முழுக்க என்ன இருக்கிறது? துவைத்தந்தான். அதுதான் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம்னு ரெண்டு வச்சுன்னு இருக்கோம். அதை எப்பவும் அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியணும். வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். வியாவகாரிக சத்தியம்னு சொன்னால் ரிலேட்டிவ் ரியல், மேலெழுந்த வாரியான உண்மை. பாரமார்த்திக சத்தியம்னா ஆழமான உண்மை. இல்லாட்டி இது ஒரு வகையில் உண்மை. இப்போல்லாம் நாமெல்லாம் வகுப்பு நடந்துட்டு இருக்கிறது உண்மையா பொய்யான்னா சீமிங்லி ரியல். மேலெழுந்த வாரியான உண்மை. ஆழமான உண்மை என்னன்னா படிக்கிறதெல்லாம் ஸ்வப்னம்னா. இதெல்லாம் ஸ்வப்னம், தீர்க்கஸ்வப்னம். அதுக்கு தான் தினம் ஒரு ஸ்லோகம் தட்சிணாமூர்த்திக்கிட்ட சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், காரணம் என்ன, காரியம் என்ன எல்லாம் பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் காரியம். மரம் காரியம், விதை காரணம், அப்பா அம்மா காரணம், குழந்தை காரியம்,
இந்த படைப்பு காரியம் கடவுள் காரணம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் இவர் முதலாளி, இவன் தொழிலாளி, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் அப்படி பார்த்துருக்கோம். அப்புறம் இவன் சிஷ்யன், இவர் குரு, காரிய காரண பேதா. அப்புறம் சுவாமி பிருத்யா. அப்புறம் என்னென்ன குரு சிஷ்யன், ஆச்சாரியன் சிஷ்யன். இது சொப்பனத்துலேயும் இப்படி தான் இருக்குது, கனவுலையும் இதெல்லாம் வருது. அப்பா அம்மா குழந்தை சொந்தக்காரங்க ஜாதி எல்லாம் அதுலேயும் கனவுலையும் இருக்குது. விழிப்பு நிலையிலையும் விவகாரத்தில் இதெல்லாம் இருக்குது. அதனால் ஆனால் இது என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் மாயா பரிபிரமஹா. குரு சிஷ்ய சம்பந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறோம் தட்சிணாமூர்த்தி கிட்ட, விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா விஸ்வம் பஷ்யதி. விஸ்வம் பஷ்யதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா. பகவான் பக்தன் அப்படின்னு சுவாமி சம்பந்ததா. சிஷ்ய ஆச்சாரியத்தையா, சிஷ்யன் ஆச்சாரியன், குரு சிஷ்யன். அப்புறம் பித்ரு புத்திராதி, அப்பா புள்ள, அம்மா எல்லாம் அப்பாவா, புத்திராதி. ஆத்மனா பேதத்தா, அப்பா அம்மா அக்கா அண்ணா தம்பி. ஆத்மனா பேதத்தா. ஸ்வப்னே ஜாக்ரதி வா, ஸ்வப்னே வா பஷ்யதி, ஜாக்ரதி வா பஷ்யதி, விஸ்வம் பஷ்யதி. விஸ்வம் காரியகாரணத்தையா விஸ்வம் பஷ்யதி. ஸ்வஸ்வாமி சம்பந்ததா விஸ்வம் பஷ்யதி. சிஷ்ய ஆச்சாரியத்தையா விஸ்வம் பஷ்யதி. பித்ருபுத்திராதி ஆத்மனா பேதத்தா விஸ்வம் பஷ்யதி. ஸ்வப்னே விஸ்வம் பஷ்யதி, ஜாக்ரதி விஸ்வம் பஷ்யதி. கதம் பஷ்யதி? மாயா பரிபிராமிதா சன்னு பஷ்யதி. மாயையில் மயங்கி போய் இந்த வேற்றுமையை பார்க்குறாங்கிற. மாயா பரிபிராமிதா. சொப்னே ஜாகிரதி வா யயேஷ புருஷோ மாயா பரிபிராமிதா பஷ்யதி அப்படின்னு உபதேசம் பண்ணவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே தட்சிணாமூர்த்தயே இதம் நமஹா அஸ்து. அந்த தட்சிணாமூர்த்திக்கு இந்த நமஸ்காரம் இருக்கட்டும். அப்படி பண்ணுறோம். எதுக்கு சொல்கிறேன்? வியாவகாரிக சத்தியம் ரிலேட்டிவ் ரியாலிட்டிங்கிறோம், அப்சல்யூட் ரியாலிட்டி வேறு. நம்ம அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றி இப்போ படிச்சுன்னு இருக்கோம். அப்படி படிக்கிற போது விவகாரத்தை இருக்கிற கேள்வி கேட்கக்கூடாது, லெவல் ஆங்கிளை மாற்றிடுவோம். எப்போ மாற்றுவோன்னு தெரியாது. விவகாரத்தில் எப்போவுமே பகவான், பக்தி, தர்மம், பேதம், அதுக்குள்ளே இருக்கிற மரியாதை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுவோம். ஆனால் அதுக்கு அடிமையாக மாட்டோம், அதை உண்மைன்னு நம்பிட மாட்டோம். அதுக்கு அந்த உண்மைக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கு மேலே அது உண்மை கிடையாது. மாறுறதுனாலே அது உண்மை கிடையாது. எது விகாரம் தது அனித்யம், எது அனித்யம் தன் மித்யா. அவ்வளோதான். எது மாறுகிறதோ அது அனித்யம், எது அனித்யமோ அது சத்தியம் இல்லை. ஆகவே சத்தியம் இல்லாததுனால மித்யா. அப்படி வருவோம். அதுதான் என்னது அதுலேருந்து நம்ம அப்படியே கணக்கு போட்டு புரிஞ்சுன்னு வருவோம். எது மாறுகிறதோ அது நிலையற்றது, எது நிலையற்றதோ அது உண்மையற்றது. எது உண்மையற்றது, உண்மை போன்று தெரிவது ஆனால் உண்மை இல்லை. ஞாபகம் வச்சுங்கோ. ஃபிலாசபிங்கிறது யாரோ ஒருத்தன் சொன்னால் இருட்டறையில் இல்லாத பொருளை தேடுவது போலன்னா. பார்வையற்றவன் இருட்டறையில் இல்லாத பொருளை தேடுவது போன்றது தத்துவம்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான். வாட் இஸ் ஃபிலாசபின்னா அப்படி அர்த்தம் இல்லை, பிரயோஜனம் இருக்குது. நம்ம தேசத்தில் தத்துவசாஸ்திரம் ரொம்ப முக்கியம். தத்துவம் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது, ஹாபி இல்லை. ஃபிலாசபி படிக்கிறதெல்லாம், உபனிஷத் படிக்கிறதெல்லாம் ஒரு ஹாபிக்காக படிக்கிறது இல்லை. எனக்கு பொழுதுபோக்கு, டைம் பாஸிங் அதெல்லாம் கிடையாது. எனக்கு மோட்ச சாதனம், எனக்கு மனசாந்தி சாதனம். இது நிம்மதிக்கான சாதனமே தவிர
இது பொழுதுபோக்குக்காக ஹாபிக்காக படிக்கிறது இல்லை. தீராக அப்படின்னு அதனால தான் படித்தோம். தீரர்கள் தான் இதை படிக்கிறார்கள். அமிர்தா பவந்தி தீராக அதிமுச்சிய பிரேத்திய அஸ்மாத் லோகாத் பிரேத்திய அமிர்தாக பவந்தி. பாரமார்த்திக திருஷ்டியில் அத்வைத்தம், வியாவகாரிக திருஷ்டியில் நம்ம எல்லாம் சமத்தா துவைதிகளாக இருப்போம். ஆக உடலின் கோணத்தில் நான் துவைத்தி, உணர்வின் கோணத்தில் நான் அத்வைத்தி. ஆக நான் பரமார்த்த சித்தாந்தம், பரமார்த்த தத்துவ திருஷ்டியில் நம்ம அத்வைதம். ஆனால் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அத்வைத்தமே கிடையாது, அத்வைத்தம் அது அவங்களால ஒத்துக்க முடியல, ஜீரணம் பண்ண முடியல, இதுலேயே இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் நான் இப்போ பேசலை. ஆனால் எனக்கு மனசில் அந்த சம்ஸ்காரம் நிறைய இருக்குது. அதனால தான் அடிக்கடி என் வந்துவிடுறது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் இந்த சித்தாந்தங்களை பார்த்துட்டே இருக்கேன். அதனால் துவைத சித்தாந்தத்தையும் இந்த பேத சித்தாந்தத்தையும் பேதாபேத சித்தாந்தத்தையும் அபேத சித்தாந்தத்தையும் அடிக்கடி ஏதாவது படிச்சுட்டே இருக்கேன். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய எனக்கு இருக்குது. அதனால தான் வகுப்புகளில் அது அதிகமாக வருது. அது தவிர்க்க முடியாது. ஏன்னா எப்போவுமே இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அத்வைத சித்தாந்தத்தை பேசுகிற போது கம்பேர் பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு. வித்தவுட் துவைத சித்தாந்தம் கம்பேரிசன் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணுறதும் கடினம், அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதும் கடினம். அதாவது ஜீவாத்மாவை பேசாமையே அத்வைதம் பேசுறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஜீவாத்மாவை பற்றி ரொம்ப பேசாமல் நேர பிரம்மனையே பேசுறது. ஜீவாத்மாவை சொல்லிவிட்டு பரமாத்மாவுக்கும் பரமாத்மாவை சொல்லி அதுக்கப்புறம் பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் ஆதிசங்கருடைய பாஷ்யங்கள் எல்லாமே அந்த அடிப்படையில் தான் போயின்னு இருக்கு. எந்த உபனிஷத்தை பார்த்தாலும் அந்த இது இருக்குது. உபனிஷத்துக்கள் பிரம்ம தத்துவத்தை உபதேசிக்கிறதா ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறதா? ஆத்ம தத்துவத்தை, இப்போ வேத பூர்வம் ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறதா இல்லையா? வேத பூர்வம் சரீரத்தை பார்த்து உபதேசம் பண்ணுறதா ஆத்மாவை பார்த்து உபதேசம் பண்ணுறதா? எந்த உபதேசமும் உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. இன்னைக்கு கூட ஒரு குறள், திருக்குறள் தினசரி தியானத்தில், காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு, உயிர்க்கு உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை, அதாவது பணிவை இந்த இடத்துல சகிப்புத்தன்மைன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் சித்வான் சுவாமி. ஆனால் அடக்கத்தை ஒரு ஒரு பொருளாக நினச்சி, உயர்ந்த பொருளாக நினச்சி காப்பாற்றுங்கிறார். பணிவை ஒரு உயர்ந்த பொருளாக கருதி பாதுகாப்பாயாக. நீ பணிவாக இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில் மேன்மை வரும்னு அந்த குறள் சொல்கிறது. உயிர்க்கு அந்த 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 குணத்தினால் வரக்கூடிய நன்மை அதை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. அதை காட்டிலும் உயிர்க்கு ஆக்கத்தை தருவது, ஆக்கம்னா இன்பத்தை ஆக்கி தருவது ஆக்கம். திருக்குறளில் ஆக்கம்ங்கிற சொல் நிறைய வருது. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. இந்த ரெண்டையும் நான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். நான் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா, நேரடியாக பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிவிடுறது. ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணிவிடுறது. வேத பூர்வத்தில் கர்மகாண்ட பாகங்கள்லாம் வேதாந்தம் நிறைய வருது. அதாவது வேதாந்தம் வேதத்தோட கடைசியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்துக்கு நடுவுலையும் நிறைய வருது. எத்தனையோ மந்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சாயணாச்சாரியார் அழகாக எடுத்து நிறைய சொல்கிறார். சுவர்ணங் கர்மம், இது ஹோமத்தில் வருது ஒரு இடத்துல. சுவர்ணங் கர்மம் பரிவேத வேனம்
இந்திரஸ்யாத்மானம் தசதா சரந்தம். தசதான்னா 10 ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள். சரந்தம் அந்தః பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம். ஏன்னா வேதபூர்வத்துக்கே ஜீவாத்ம தத்துவ ஞானம் வேணும். அப்புறம்தான் வேதாந்தம். வேதாந்தத்தில் ஈஸ்வர தத்துவம் அப்படி வச்சுன்னு இருக்கும். ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம். சரி, இப்போ உபநிஷத்துக்கு அர்த்தம் பார்க்குற போது இப்போ கடைசியாக பார்த்தது என்னதுன்னா, அது வாக்கால் விளக்க முடியாது. மனசு கண்ணுக்கு கண்ணால் அதை பார்க்க முடியாது. கண்ணுக்கு விஷயம் இல்லை. இது மறந்துடாதீங்கோ. உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியாது. உணர்வை உணரப்படு பொருளாக உணர்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. உணர்வை உணரப்படு பொருளாக உணர தேவையில்லை. உணர்வாகவே இருப்பதால் எத்தனை தடவை இருந்தாலும் திரும்ப திரும்ப படித்து தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, இது உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை. உள்ளே வெளியேங்கிறத எது அறிகிறதோ அது உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா? உள்ளே வெளியேங்கிறது எது அறிகிறதோ இது உள்ளே இருக்குது அது வெளியில் இருக்குது அப்படின்னு ஒன்று அறியறது. அது உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா? அது உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்லுவோம். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்குன்னா இங்கே வெளியில் இல்லையா? இந்த உடம்பில் வெளியில் இல்லையா? அது அதனால் தேக வத்திரிக்தா தேக வியாபி. உடலையும் உள்ளத்தையும் உடலும் உள்ளத்திற்கும் வேறாகவும் உடலை வியாபித்தும் இருக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் உடலோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது. அதில் ஆழ்ந்த உறக்கத்தில் உடம்போடு தொடர்பு கொள்ளாதது போன்று இருக்கிறது. அப்படி தான் சொல்லணும். ஏன்னா உடம்பு செயல்படலை, உணர்வு ஒரு நாளும் செயல்படாது. உணர்வில்லாமல் உடல் செயல்படாது. உணர்வில்லாமல் உடல் செயல்படாது. உணர்வும் தானாக செயல்படாது. உணர்வு செயல்பட தேவையில்லை. உணர்வுக்கு செயல் தேவையில்லை. உடலுக்கு செயல் தேவைப்படுகிறது. உடலின் செயல்கள் எதுவும் உணர்வை ஒருபொழுதும் ஒன்றும் செய்யாது. இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு லௌகிக்கமாக இருக்கிற பிரச்சனையும் போயிடும். வியாதியை பற்றி நமக்கு இருக்கிற நோயை பற்றியோ நமக்கு முதுமையை பற்றியோ நாம் கவலைப்பட மாட்டோம். அது உடம்போட தர்மம்னு விட்டுடுவோம். அப்புறம் இன்னொன்று இருக்குது, மனசில் இருக்கிற குணங்களில் இருக்கிற தோஷங்கள், உடம்பில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற குணதோஷங்கள், இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ், அதோட நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் போயிடும். எனக்கு இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி உயர்வு மனப்பான்மையோ இப்படி இருக்குதுன்னு தாழ்வு மனப்பான்மையோ வராது. ஏன்னா உடம்போடு என்ன நான் சேர்த்துக்கலை. ஏன்னா இது மாறுறதுன்னு தெரிஞ்சதுனால இதோட நான் சேர்த்துக்கிற புத்தியை விட்டுவிட்டேன். படித்ததுனால. படிக்காமல் இருந்தால் விட்டுருக்க மாட்டேன். படிக்காததுனால படிக்காத ஜனங்களாம் எவ்வளோ தூரம் இந்த உடம்பினுடைய பற்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உடம்பினுடைய நோயை குறித்து வருத்தப்படுகிறார்கள். இந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த உடம்பினுடைய நிறத்தை குறித்து அழகை குறித்து கர்வப்படுகிறார்கள். அல்லது இதனுடைய நிறத்தை குறித்து அழகின்மையை குறித்து வருத்தப்படுகிறார்கள். எல்லாம் உடம்போட ப்ராப்ளம். குட்டையாக இருக்கேன், நெட்டையாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், வியாதியோடு இருக்கேன், வியாதி இல்லாமல் இருக்கேன். என்னத்துக்கு இந்த அபிமானம்? அது அப்படித்தானே இருக்கும். அது நீ ஏன் அதோட சேர்த்துக்கிற உன்னை? அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துவிட்டா மனசுக்குள்ளே எனக்கு இந்த நல்ல குணமெல்லாம் இருக்குது, எனக்கு இந்த கெட்ட குணமெல்லாம் இருக்குது, ஏன் தான் இந்த கெட்ட குணம் என்கிட்ட இருக்கோ தெரியலேன்னு மண்டையில் அடிச்சுக்கிறோம். இந்த குணமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம். இப்போ குணங்களோட அபிமானம் வச்சுக்கிறோம். அப்புறம் போராட்டத்துக்கு சாஸ்திரம் வேறு சொல்லியிருக்கு. என்னதுன்னா, உனக்கு நிறைய ஜென்மா இருக்குது, நீ நிறைய பிறந்திருக்க, இனிமேல் எத்தனை பிறக்க போகிறையோ தெரியாது, நீ பாபி, புண்ணியசாலி, நீ புண்ணியவான், நீ பாபி. அது சாஸ்திரத்தினால கிரியேட் பண்ணது. அது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உள்ளே உட்கார்ந்துருக்கு, ஜீவ புத்தி. தேக புத்தி, அப்புறம் மனசோட சேர்த்துக்கிறது குணபுத்தி, அப்புறம் ஜீவ புத்தி, புண்ணிய பாப புத்தி, எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு வகையில் துக்கத்தை கொடுத்துட்டே இருக்கு. இதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பரிபூர்ணம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு குறைதான் மிச்சம், எனக்கு நிறைவே வராது.
ஜீவ புத்தியிலையும் எனக்கு குறைவு புத்தி தான் வரும். குணத்தை பார்த்தாலும் எனக்கு குறை புத்தி தான் வரும். எனக்கு திருப்தி வராது. ஜீவன்கிற ஆங்கிளில் என்னை பார்த்தா எனக்கு திருப்தி வராது, சந்தோஷம் வராது. அப்படியே சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப நேரம் நிற்காது. உடம்போட புத்தியில் பார்த்தாலும் சந்தோஷம் நிற்காது. இதுவே முடியாதுன்னா இதுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஷிப்போட கதி என்ன? இத்தனையும் நீக்கிடுறது. எல்லாத்துக்கும் ஜீவபுத்தி, ஜீவபுத்தி மனசோட சேர்த்துக்கிறது. அந்த சூக்ஷ்ம சரீர அபிமான புத்தி, ஜீவபுத்தி, சூக்ஷ்ம சரீர அபிமான புத்தி, ஸ்தூல சரீர அபிமான புத்தி, அப்புறம் என்னதுன்னா என்னது சம்பந்த அபிமான புத்தி, ஜாதி அபிமான புத்தி, மத அபிமான புத்தி, பாஷா அபிமான புத்தி, குல அபிமான புத்தி, எல்லாம் சுகதுக்கம் கலந்தது. இத்தனை அபிமான புத்தியிலையும் சுகதுக்கம் கலந்துருக்கு. வெல்த்தில் எனக்கு திருப்தி இல்லை, ஹெல்த்தில் எனக்கு திருப்தி இல்லை, என்னோடய வேல்யூஸில் எனக்கு திருப்தி இல்லை, என்னோடய புண்ணிய பாபத்தை நினச்சா பயமாக இருக்குது. போன ஜென்மா என்னவாக இருந்தது தெரியாதோ, வரும்போதும் என்ன ஜென்மா வரப்போகிறதோ தெரியாது. இதெல்லாம் துவைத்திகளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. துவைத்திகள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள். ஆனால் அத்வைத்திகள் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நீ சமாளிக்க போகிற? உனக்கு உலகத்துக்காக ஜீவ புத்தியை வச்சுக்கோ, ஆனால் உனக்காக உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கு ஜீவ புத்தியை வச்சுக்கோ, தர்மமாக வச்சுக்கோ. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் ஜீவ புத்தியும் விட்டுடும், பிரம்ம புத்தியோடு. பிரம்ம புத்தின்னா என்ன அர்த்தம்? அகம் பிரம்ம அஸ்மி. உணர்வுக்கு புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு அஜ்ஞானேனாவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா. இருவினைனா புண்ணியம் பாபம், இருள் சேர் இருவினை. நான் ரெண்டாக வச்சுருக்கேன் இதுக்கு அர்த்தம். பரிமேலழகர் என்ன சொல்லியிருக்கார்? இருவினைனா நன்மை, அது நல்வினை தீவினை. நல்வினை பயன், தீவினை பயன். புண்ணிய பலன், பாப பலன். ஏன்னா அந்த புகழ்னு வந்ததுனால நான் சும்மா ஒரு மீனிங் வச்சுருக்கேன், அது எந்த புஸ்தகத்துலேயும் கிடையாது. அதாவது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினைன்னு சொன்னால் இகழ்ச்சி புகழ்ச்சி பாதிக்காதுன்னு சொல்லிவிடு. இது எந்த புஸ்தகத்துலேயும் கிடையாது, இது சொந்த சாகித்யம். இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ நம்மை தாக்காது. யாராவது நம்மளை இகழ்ந்தால் அது ஒன்றும் அதை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணி ஐயோ என்னை இவன் பேசிவிட்டானே, இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்லாம் சோர்ந்து போக மாட்டேன். யாராவது புகழ்ந்துட்டானே, ஆஹா புகழ்ந்துட்டானே, இதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுப்போமா, பாராட்டு விழா, அதெல்லாம் நடக்காது. பாராட்டு விழா வழக்கம் போல் இன்னொரு நமஸ்காரம் சுவாமிக்கு, அவ்வளோதான். இத்தகைய புகழுக்குரிய உங்களுக்கு நாங்கள் அனைவரும் பாராட்டு விழா நடத்துகிறோம். இதுக்குன்னே ஒரு குரூப் சென்னையில் வேலை செய்யுது. பாராட்டு விழா நடத்துறதுக்குன்னே பாராட்டு விழா அவன் வீட்டுக்கு போவோம். நான் உங்களுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறேன் அப்படின்னோடனே இவருக்கு அந்த பாராட்டு விழா ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ஒரு குரூப் அலையிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் அந்த சென்னையில் நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு, பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வாசலில் கார்கிட்ட வந்து நிற்போம். சார் நாங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸ், உங்களை பற்றி பேப்பரில் போடுறோம், எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்களா? அம்மா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா, ஆளை விடு. நிறைய பேர் வருவோம். நான் இதோட ஒரு 5-6 தினம் பார்த்துட்டேன் சென்னையில். தினம் நாரதகான சபா முடிஞ்சவொடனே 2 நாள் ஒருத்தர் வருவான். நம்மள்கிட்ட பேசலைன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசுவான். சார் நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம், பேப்பரில் போடுறோம் அப்படிம்பா. இது இப்படி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறதுனால தான் அப்படி வரான். இல்லாட்டி எனக்கு வரான். இதெல்லாம் பெய்டு நியூஸ் இல்லையா? பெய்டு நியூஸ், பெய்டு நியூஸ் தான் நிறைய. சரி, மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? மந்திரத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். தத்ர சக்ஷுஹு ந கச்சதி, கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அதிருஷ்யத்வாத், நிறமற்றதால், அதற்கு நிறமில்லை.
அதை கண்ணால் பார்க்க முடியாது. சரி, வாக்கு ந கச்சதி, அதை வார்த்தையால் விளக்க முடியாது. இங்கே ஞானேந்திரியங்களால் அறிய முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார், அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சியத்தே. 25வது ஸ்லோகம் 2வது அத்தியாயம். இப்போ தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள்லாம் கேட்டிருக்கலாம் சில பேர். 25வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா இது இந்திரியங்களுக்கு புலப்படாது. ஆக வியக்தம் அவ்யக்தம். இப்போ இந்த உடம்பு வந்து சென்ஷியண்ட்டாக இருக்குது, உணர்வோடு இருக்குது. இப்போ உணர்வோடு இருக்கிறது, எல்லா உடம்பும் உணர்வோடு இருக்குது. ஒவ்வொரு உடம்புலையும் வந்து உணர்பவன் வேறையாக இருக்கான். ஞாபகம் வச்சுங்க, உணர்வு எல்லா உடம்புலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கிற உணர்பவன் ஒருவனா? உணர்பவன் பல, உணர்வு ஒன்று. இதை மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். உணர்பவனைத்தான் ஜீவாத்மாங்கிறாங்க. உணர்வு தான் பிரம்மம். நான் உணர்பவனா உணர்வா? அதுதான் முக்கியம். உணர்பவனா என்ன கருதிண்டா என்னத்தை உணர்றேன்? நான் என் தலைவிதியை உணர்றேன். என்னத்தை உணர்றேன்? என் தலைவிதியை உணர்றேன். நான் உணர்வை உணர்பவனா உணரப்படுபவைகளை உணர்பவனா அப்படின்னா, உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை. உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை. உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை என்பதை எவ்வாறு உணர்கிறீர்கள்? உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை என்பதை எவ்வாறு உணர்கிறீர்கள்னா, கேனோபனிஷத்தை படித்ததால் உணர்கிறேன். கேனோபனிஷத்தை படிக்கவில்லை என்றால் உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை என்பதை நான் உணர முடியாமல் போயிருக்கும். புரியுறதோ? புரிஞ்சுட்டா நீங்கள்லாம் யார்? சந்நியாசம் வாங்காமல் 7 நாள் கேம்ப்லேயே ஞானத்தை வாங்கிட்டு ஞானியாகி போகிறேள். நாங்கள்லாம் இதுக்குன்னு மெனக்கெட்டு வாழ்க்கையவே கொடுத்து, உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கு. சும்மா வந்து ஒரு 7 நாள் இருந்துவிட்டு அள்ளிண்டு போகிறாளே ஞானத்தை வாழலாம். ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால எனக்கு என்ன குறைஞ்சா போயிட போகிறது? குறையாது. சொல்லிக் கொடுத்து நமக்கு கிளாரிட்டி கூடிடும். சரி, இப்போது உணர்பவன், உணர்வு உணர்பவன், புரிஞ்சுடுத்தோ இல்லையா? இப்போது உணர்வு உணர்பவன். இப்போ உணர்பவன் வந்து உணர்பவன் கண்களை உணர்கிறானா? கண்கள் உணர்பவனை உணர்கிறதா? ந தத்ர சக்ஷுர் கச்சதி. கண்கள் உணர்பவன் கண்களை உணர்கிறானா? கண்கள் உணர்பவனை உணர்கிறதா? கஷ்டமான விஷயமா இது? நான் நிறத்தை உணர்கிறேன் இல்லையா? இந்த நிறம் காவி என்பதை நான் உணர்கிறேன். எதனால் உணர்கிறேன்? கண்ணால் உணர்கிறேன். கண் வந்து மனதை உணருமோ? மனம் கண்ணை உணர்கிறது. ஆகவே கண் மனதையே உணர முடியாது. மனதில் தானே உணர்பவன் இருக்கிறான். மனதின் துணை கொண்டு, கண்களின் துணை கொண்டு உணர்பவன் நிறத்தை பற்றிய அறிவை மனதில் பெறுகிறான் இல்லையா? கரெக்டு தானே? பாடம் சரியாக தான் போயின்ட்டுருக்கு. அப்போ இதிலேருந்து புரியுறது இல்லையா? சக்ஷுஹு கண்ணால். இப்போ உணர்பவனையே மனதையே பார்க்க முடியாதுன்னா, உணர்பவனையே கண்ணால் பார்க்க முடியாதுன்னா உணர்வை எங்கே பார்க்க முடியும்? புரியுறது இல்லையா? முடிஞ்சு போயிடுச்சு. சரி, ந வாக்கச்சதி, சொற்கள் அதனை விளக்காது. அதே தான் கதை. இப்போ இங்கே சொற்கள்ங்கிறது, வாக்குங்கிறது கர்மேந்திரியம். ஞானேந்திரியத்துக்கு அது விஷயம் இல்லை. ஞானேந்திரியங்களுக்கு அது விஷயம். கண்ணுன்னு சொன்னதுனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
கேட்க முடியாது, இல்லை ஏதோ சத்தம் வர்றதுன்னா அது கேஸ் ட்ரபிள், டாக்டர்கிட்ட போய் காமி. இல்லை சுவாமி நான் மெடிடேட் பண்ணுற போது உள்ளுக்குள்ளே காதில் ஒரு துவனி வருது அப்படின்னா அது ஏதாவது துவனி எல்லாம் வரும். அதெல்லாம் யோகிக் பவர். யோகிக் பவர் இஸ் நாட் கான்ஷியஸ்னஸ். யோகிக் பவரையும் கான்ஷியஸ்னஸையும் குழப்பாது, கன்ஃபியூஸ் பண்ணாது. யோக சக்தியில் என்னவாவது வரும். யோக சக்தியில் இந்த கண்ணு தெரியாமல் நீ உனக்கு ஸ்பெஷல் கண்ணுலேயே ஏதாவது தெரியும். இப்போ நான் கண்ணை மூடிண்டு யோகிக் பவர்னால், யோக சக்தினால் நீங்கள் என்ன கொண்டு வந்து காமிச்சாலும் வரிசையாக அதோட கலர்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது முடியும். ஆனால் அதுக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை நீங்கள் 10 கலர் காட்டுறீங்கன்னு வச்சுங்க, கரெக்டாக 8 சொல்லிவிடுவேன், 2 சரியாக சொல்லலைன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? பேசாமல் கண்ணை திறந்து சொல்லிட்டு போ. இதுக்கு இந்த கண்ணை திறந்து சொல்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, கண்ணே தகராறில் இருக்குது. அது யோக சக்தி இதுக்காக கஷ்டப்படுறது. பேசாமல் கேனோபனிஷத்துக்கு டைம் கொடுத்து படிக்கிறத விட்டு அதான் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அவன் 15 வருஷம் தபஸ் பண்ணி தண்ணி மேலே நடக்கிறதுக்கு படிச்சுன்னு விட்டான். அது குருநாதர் சொன்னால் நான் இப்போ நான் தண்ணி மேலேயே நடப்பேன் அப்படின்னா, என்னத்துக்கு இதுக்கு 15 வருஷம் வேஸ்ட் பண்ண. நீ பேசாமல் 2 ரூபா கொடுத்தா அங்கேருந்து படகுல இங்கே கொண்டு விட்டு போகிறான். அனாவசியமாக 15 வருஷம் உன்னுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணி வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு இதை காமிச்சா அவன் பைசா வாங்கிறதுக்கு சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பானா இருக்கும், பரவாயில்ல. அதனால என்ன பிரயோஜனம்? அதில் என்ன மேலேயும் கீழையும் தான் போக போகிறது, அதுலேயும் திருப்தியாக வர போகிறது. எத்தனை ஷோ காட்டுறது. அது மாத்திரமில்லை, அது பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணும் அந்த சக்தி. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். நம்பி நம்ம அந்த சக்தி வேலை செய்யும் நம்பின்னு வருவான். பாதி வந்துருக்கிற போது அந்த மந்திரத்தோட பலன் குறைஞ்சி போயிடும், டக்குன்னு உள்ளே போயிடுவான். அது நர்மதா ரிவராக இருந்துன்னா கேட்கவே வேண்டாம், 450 அடி தான், வர முடியாது. எல்லாம் அனாவசியம், தேவையில்லாதது. ஆனால் அதிலெல்லாம் அதாவது மெட்டீரியலிசம் பலவிதமானது. அதாவது லௌகிகமாக இருக்கிற மெட்டீரியலிசம், இது ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல். அது என்ன ஸ்பிரிச்சுவல் சொல்ல, யோகிக் மெட்டீரியலிசம். யோகிக் பவர்னால மெட்டீரியலிசம். இதை பார்த்தோடனே ஜனங்கள்லாம் மயங்கிடுவாங்க. இப்படின்ன உடனே நான் ஒரு நவரத்ன மாலையை உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், வரிசையாக கூட்டம் நிற்கும். பணம் கொடுத்து கூட வாங்கிப்பாங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா சாதாரணமாக கடையில் நவரத்ன மாலை 25 ரூபாய்க்கு விற்கிறத வாங்கி நான் கொஞ்சம் அதெல்லாம் சில தேவதைகளெல்லாம் நான் பழக்கி வச்சுனுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படின்னு கையை காட்டுவேன். எப்படின்னு உடனே இப்படி பார்த்துன்னு எல்லோரும் பார்த்துட்டு போய் சடனாக மாலை வர ஆரம்பிச்சிடும். வாங்கோ இப்படியே அப்படின்னு இப்படி வரிசையாக இப்படி கையை நீட்டின்ட்டுதேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தராக வரிசையாக வாங்கோ. ஆனால் அந்த உண்டியில் ஒரு 10,000 ரூபா போட்டுட்டு இங்கே வரணும். 25 ரூபா தான் எனக்கு. 25 ரூபா மாலையை நான் வாங்கி ரூமில் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு வச்சுருந்துங்களேன். அப்போ நான் இங்கே ஒரு ஆளை நிறுத்தினேன், 10,000 ரூபா கொடுக்க சொல்லு ஏன் மாலை. அப்புறம் நான் சொல்கிறேன், இது தேவலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, விடு கதை என்ன இல்லைங்க. நம்ம அப்பவும் பொருள் தான். சுவாமி எனக்கு இந்த பொருள் கொடுத்தாருன்னா, சுவாமி அருள் கொடுக்கப்படாதோ? பக்தனுக்கு பொருள் தான் தேவை. அந்த பொருளை வச்சுட்டு அது டப்பாவை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான், மோட்ச சாதனம். பரவாயில்ல, எல்லாம் சென்டிமெண்ட், நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி வரணும், இத்தனையும் தாண்டி மனிதன் வரணும் இந்த வாழ்க்கைக்கு, உபனிஷத் படிக்கிறதுக்கு. ஆக அதாவது சக்ஷுஹு ந கச்சதி, ஞானேந்திரியத்துக்கு அது விஷயம் இல்லை. இதுதான் இதுக்கு சொல்ல வந்தேன் ஒன்று ஒன்றா. அதாவது அது கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, அது ஒரு ஸ்பெஷல் மனம் வர்றதுன்னா அது வேறு ப்ராப்ளம். அப்புறம் அடுத்தது என்னென்னா, எனக்கு திடீர்னு கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன், உள்ளுக்குள்ளே உள்நாக்கிலேருந்து தண்ணியாக சொட்டித்து நாக்கில், அது என்னவா இருந்து தெரியுமா, அமிர்த தாரை அது அப்படின்னா, அது ஒரு வகையான தியானத்தோட பலன். இல்லை இதெல்லாம் ஞானேந்திரிய விஷயந்தான். இதெல்லாம் ஞானேந்திரியத்துக்கு எது விஷயமாகிறதோ அது பிரம்மன் இல்லை, அதுதான் விஷயம். அப்புறம் திடீர்னு உடம்பெல்லாம் அப்படியே சாஃப்டாகிடும், திடீர்னு குறுகுறுங்கும். இதெல்லாம் ஆன்மீக சக்திகள்னா பரவாயில்ல. ஆனால் இதனால் ஞானம் கிடையாது. உபநிஷத்து அதனால தான் இதெல்லாம் பொறுப்பாக சொல்கிறது.
சக்ஷு ந கச்சதி, வாக்கு ந கச்சதி. வாக்குங்கிறது கர்மேந்திரியங்களை குறிக்கும். அதை பிடிச்சுடலாமா? அந்த ஆத்மா எங்கே இருக்குது? கதையெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். யாரோ ஒருத்தன் வந்து கிருஷ்ணனை கட்டி போட்டு வச்சுட்டு அந்த கிருஷ்ணனை பற்றி உபன்யாசம் பண்ணியிருக்கார் ஒருத்தர். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மகாத்மா வந்து கிருஷ்ணனை வர்ணிக்கிறார். கிருஷ்ணனை வர்ணிக்கிற போது அவர் போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் வர்ணிக்கிற போது அங்கே ஒரு திருடன் உட்காந்து கேட்டுருக்கான். ஆஹா, இவன் கிடைச்சான்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமேங்கிறான் அவன். அப்போ உடனே அவர் முடிஞ்ச உடனே அவர் தேங்காய் பழத்தை எடுத்துன்னு கிளம்பின்னு இருக்கார். யார்? இதனோட ஒரு மஞ்சள் பையில் தேங்காயை போட்டுன்னு அவர் கிளம்பின்னு இருக்கார், உபன்யாசம் பண்ணவர். இவன் அவர் பின்னாடியே போனான். நீ அந்த ஆளை பற்றி சொன்னி, அவன் எங்கே இருக்கான் சொல்லு. மிரட்டுறான், கத்தியை வச்சுன்னு மிரட்டுறான். நீ ஒருத்தனை பற்றி சொன்னீங்க கிளாஸில் இன்றைக்கி, எவ்வளோ ஜுவல்ஸ், அப்பா, மூக்கில் புல்லாங்குழல், இது புல்லாக்கு, அதுக்கு இது வைரம் வைடூரியம், நீ அந்த கிருஷ்ணனுக்கு அவ்வளோலாம் சொன்னி, அவன் எங்கே இருக்கான் முதல்ல சொல்லுன்னு மிரட்டுறான். இவன் விட்டா போருங்கிறதுக்காக வேண்டிய, ஓ இவன் உண்மையை நம்பிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த யமுனை கரையில் இருக்கான், போய் பாருன்ட்டான். இவன் அங்கே போனான், தேடி தேடி பார்க்குறான், வந்துட்டான் கிருஷ்ணன் அதே நகையோட. இதெல்லாம் பக்தாள்லாம் சொல்கிற போது எவ்வளோ பேர் உருவாங்க தெரியுமா? நான்லாம் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே உணர்ச்சியே வரல. சே, எனக்கு சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. அப்படியே சொல்கிற உடனே உடனே வந்துவிட்டார் அப்படின்னு உடனே பக்தாள்லாம் எப்படி இருப்பாங்க? நமக்கெல்லாம் பக்தியே கிடையாது, இல்லை வரட்டு வேதாந்திகள். அதனால் நான் அங்கே போய் அவன் பார்த்தான். அந்த கிருஷ்ணனை என்ன பண்ணான்னா, இவன் என்ன பண்ணால் நகையெல்லாம் கொடுன்னா கொடுத்தேன். ஆனால் ஒன்று, அவனுக்கு ஒரு மனசில் ஒரு நன்றி உணர்ச்சி. இப்படி ஒருத்தன் இருக்கான்னு அவன் தானே சொன்னான். யார்? அந்த உபன்யாசகர் சொன்னான். அவர் அங்கே போய் பாவம் அந்த தேங்காய் பழத்தை உடச்சு சாப்பிட்டு இருக்கார். அவருக்கு அதுதான் கதி. நல்லா அழகாக வர்ணனை பண்ணிட்டு இருந்தார். பாவம் போயிட்டார் அவர். இவன் என்ன பண்ணால், அங்கே அவரை கிருஷ்ணரை பிடிச்சுட்டான். பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னா, கொஞ்சம் இருன்னு சொல்லிவிட்டு, இங்கே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போய் அங்கே போய், நான் அந்த கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நகை கொஞ்சம் கொடுக்குறேன், நீங்கள் இல்லைன்னா அது கிடச்சிருக்காது அப்படின்னு ஒன்று. அவருக்கு என்ன இது பைத்தியமாகன்னு நினச்சிட்டு இருக்கார். அவர் சொல்ல, இல்லை நான் கிருஷ்ணரை பார்த்தேன், நீங்கள் சொன்னபடி அங்கே போனேன், யமுனை கரையில் பார்த்தேன் அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னு கூப்பிட்டு வர்றார். இவன் என்ன பண்ணுறான்னா, எங்கேயும் போயிடப்படாதுங்கிறான். வேறு சொல்கிறான், அங்கேயே நில்லுங்கிறான். அவர் நிற்கிறான். அவர் சொல்கிறார், பார்த்தியா அங்கே தெரியுறதுண்ணா? எனக்கு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் அவனை நமஸ்காரம் பண்ணார். இதை எவ்வளோ நேரம் இந்த கதை சொல்லலாம்? கதை சொல்லலாமா, கதை விடலாமா? சொல்லலாம். அப்படி ஏதாவது இதை பிடிக்க முடியுமா? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா எத் வாச்சோஹ வாச்சம். அதனால் கிருஷ்ணரை அப்படி பிடிச்சுட முடியுமான்னா, கிருஷ்ணரை பிடிக்கலாமான்னா, கிருஷ்ணர் ரூபத்தை வேணாலும் பிடிக்கலாம். ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணரே சொல்கிறார் கீதையில், அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தய. அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தய. முட்டாள் அவ்யக்தமான என்ன வியக்தம்னு நினச்சின்னு இருக்கானேங்கிறார். அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தய பரம்பாவம் அஜானந்தா மமாவ்யயம் அனுத்தமம் என்று பகவான் கீதையில் உபதேசம் பண்ணியிருக்கார். அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமாஸ்ருதம். அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஆக அவ்யக்தம் ந வாக்கச்சதி. கர்மேந்திரியத்துக்கும் கையால் பிடிச்சுட முடியாது. அவனை போய் அடைஞ்சிட முடியுமான்னு, அவன் அங்கே இருக்கான்ப்பா, காலால் நடந்து போய் அடையலாமா? முடியாது. ஆக காலால் நடந்து, வாக்கால் அவனை சொல்ல முடியுமான்னா விளக்க முடியாது. நேற்றுக்கே சொன்னேன், ஜாதி குணக்ரியா சம்பந்தம் ரூಢிங்கிறது ஒன்று. ரூಢிங்கிறது ஒன்று இருக்குது, அது சேர்க்கறது இல்லை, சில சமயம் சேர்ப்போம். ரூಢி ரூಢி ஜாதி குண கிரியா சம்பந்தா. வாக்குக்கு இதுதான் இட்டம். இப்போ சூரியன்னா உங்களுக்கு உடனே புரியும், அது பேர் ரூಢின்னு பேர். சூரியன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் உடனே மனசில் பொருள் தெரியும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஆனால் உணர்வுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் என்னதுன்னா
உணர்வு. அது இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ், சம்ஸ்கிருதத்தில் சைத்தன்யம்ங்கிறோம். அது என்னென்னா அகம். அதனால தான் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிஜி ஒன்று பண்ணுவார். வரிசையாக ஒரு சொல்லாக சொல்லிட்டு வருவார். யோசிங்கோம்பர். என்ன? சிவபெருமான், பார்வதி, விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே வரும். கிருஷ்ணன், ராமன் எல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது திடீர்னு உடம்பு, மனசு. உடம்பை சொன்னால் புரியும். மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை கூட சொல்லலாம். ஏன்னா ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. அன்பு, பொறாமை இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. அதை வெளிப்படுத்துவோம், வார்த்தைகளில் வெளிப்படுத்துவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சியை கண்ணால் பார்க்க முடியாது. அதனால தான் இப்போ கேட்குறாங்க, யாரும் எனக்கு அதை பார்த்தேன், ஒரு என்னது, இஃப் யூ லைக் மீ டெல் இட் அப்படிங்கிறான். இஃப் யூ லைக் மீ டெல் இட், இஃப் யூ லவ் மீ ஷோ இட், ப்ரூவ் இட் அப்படிங்கிறான். அது எப்படி லவ்வை எப்படி வெளியில் காமிக்க முடியும்? அன்பை எப்படி காமிக்கிறது? அது தெரியும். ஆனால் உணர்வுங்கிறது, உணர்வை எப்படி உணர்றோம்? உணர்வுங்கிற சொல்கிற போது ஒன்றுமே புரியலை. ஏன்னா அதுதான் நாம். புரியலைன்னா என்ன? அது ஒரு பொருளாக, புறப்பொருளாக இல்லாதனால அது நாம். அதில் வாக்கால் விளக்க முடியாது. ஏன்னா கண்ணுக்கு சொன்னதான், கர்மேந்திரியங்களுக்கு சாட்சியாக மனம் இருக்கிறது. மனசுக்கு சாட்சியாக என்னது? ஜீவன் இருக்கிறான், உணர்பவன் இருக்கிறான். உணர்பவனுக்கு ஆதாரமாக உணர்வு இருக்கிறது. இப்போ நீங்கள் போட்டுக்கணும், உணர்வு, உணர்பவன், உணர்வு, உணர்பவன். ஏன்னா உணர்வு உடலும் மனமும், மனதில் உணர்பவன் இருக்கிறான். ஏன்னா மைக்கில் உணர்பவன் இல்லை, ஆனால் மைக்கிலையும் உணர்வு இருக்குது. உணர்பவன் இல்லை, உணர்பவன் இல்லை. எல்லாருக்கும் உணர்வுங்கிறது புரியும். உணர்பவன் வேறு, உணர்வு வேறு. அதனால தான் நேற்றுக்கு சொன்னோம், அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாம் அகோச்சரா. மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் எல்லாவற்றையும் விளக்குகிறது. அதை எதுவும் விளக்க முடியாது, விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனிடத்திலிருந்து சூரியனுடைய நிழலை கண்ணாடியில் காட்டுறோம். கண்ணாடியில் தெரிகிற சூரியன் ஒரிஜினல் சூரியனை பிரகாசப்படுத்த முடியுமா? கண்ணாடியில் தெரிகிற சூரியன் மற்ற பொருள்களை விளக்கலாம், இருட்டில் இருக்கிற பொருள்களை விளக்கலாம். கண்ணாடியில் தெரிகிற சூரியன் கண்ணாடியை சூரியனுக்கு நேரே காமிச்சா என்ன தெரியும்? இப்போ இந்த உணர்வு இதே எடுத்துங்கோ. இப்போ இந்த கண்ணாடியை வைக்கிறோம், ஒரு கண்ணாடி இருக்குது, சூரியன் இருக்குது, சூரிய பிரகாசம் இருக்குது. இப்போ கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் சூரியன் இருக்குது, இருட்டறை இருக்குது. இப்போ இருட்டறையில் இருக்கிற பொருள்களை எல்லாம் இந்த நிழல் சூரியன் பிரகாசப்படுத்துறது. அந்த இருட்டறையில் இருக்கிற பொருளை பிரகாசப்படுத்தும் பொழுது உண்மையான சூரியனுடைய பிரகாசம் அங்கே உண்டா இல்லையா? சந்தேகம் இருக்கா? நல்லா யோசிங்க. உண்மையான சூரியனுடைய பிரகாசம் இருக்குது. இப்போ இந்த கண்ணாடியே எடுத்துக்கோங்க. கண்ணாடியில் உண்மையான சூரிய பிரகாசம் இருக்கா இல்லையா? சூரிய பிரகாசம் இருக்குது. நிழலும் இருக்கா இல்லையா? நிழலினுடைய பிரகாசமும் இருக்கா இல்லையா? அப்போது ஒரிஜினல் பிரகாசம், அப்புறம் என்னது? ஒரிஜினல் சூரியன் ஒரு இடத்துல இருக்குது, லொக்கேட்டடாக இருக்குது. அது ஒன்று தான் பிரச்சனை இங்கே. அதுக்கு பதிலாக ஆகாசத்தை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்போ அந்த சூரிய பிரகாசம் எப்படி இது பண்ணுறதோ அது மாதிரி உணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. உடலிலும் உள்ளத்திலும் உணர்பவன் வெளிப்படுகிறான். ஆக உணர்வானது உடலையும் உள்ளத்தையும் உணர்பவனையும் வியாபித்திருக்கிறது. புரியுறதா? எப்படி மகாசூரிய பிரகாசம், இந்த அல்பசூரிய பிரகாசம், எல்லாத்துக்கும் மூலம் அதுதான். அது இல்லைன்னா இது இல்லை. உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை. உணர்பவன் என்னும் தன்மை உள்ளத்தில் மாயையால் உருவாகிறது. அதுதான் ஜீவன்கிறோம். நம்ம அதை உண்மைன்னு நம்பிடுறோம்.
நம்முடைய தன்னுணர்வை உண்மை என்று நாம் நம்பி விடுகிறோம். நம்முடைய தன்னுணர்வு உண்மை அல்ல. நம்முடைய தன்னுணர்வு உண்மை என்பதுதான் துவைத சித்தாந்தம். துவைத்தம் துவைதாத்வைத்தம். அத்வைத சித்தாந்தம் தன்னுணர்வு உண்மை அல்ல என்கிறது. தன்னுணர்வுனா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவாலிட்டி. அதுக்கு பிரமாணம் என்னென்னா தூக்கம். தன்னுணர்வு தோன்றுகிறது, தன்னுணர்வு ஒடுங்குகிறது. ஆகவே தன்னுணர்வு ஒரு தோன்றி ஒடுங்குகின்ற ஒன்று. அது மித்யாபூதம் என்பது நம்முடைய அபிப்பிராயம். ஆனால் அதுக்கு ரியாலிட்டி கொடுக்காது. இப்போ நாம் எல்லாரும் யார்? உணர்பவர்களா? உணர்பவன்னு சொல்கிற போது பன்மை வரும். உணர்வில் பன்மை உண்டோ? உணர்வுகள் கிடையாது. உணர்ச்சிகள் சொல்லலாம், உணர்வுகள் சொல்லக்கூடாது. ஆராய் உணர்வு நீ என்றான். அது நல்ல பிரமாணம் தாய்மானவருடைய. ஆராய் உணர்வு நீ ஆராய் உணர்பவன் நீ என்றானா? ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. ந தத்ர சக்ஷுர் கச்சதி வாக் கச்சதி நோ மனஹா. மனசும் அதை விளக்காது. எப்படி? மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னது? ஒரே ஆப்ஜெக்ட் தான். அது என்றைக்காவது தனக்கு மூலத்தை பற்றி அது எப்படி நினைக்க போகிறது? அதுக்கு தான் உபநிஷத்துக்கிட்ட படிக்க போகிறோம். படிக்க போனப்புறம்தான் தெரிகிறது மனம் ஒரு மாயப்பொருள். மனம் ஒரு மாயப்பொருள். அந்த மனதோடு இணைத்து கொண்டிருக்கிற நான் என்கின்ற தன்னுணர்வும் ஒரு மாயப்பொருள். நான் இதோட என்னை இருக்கக்கூடாது. என்னை நான் மாற்றிக்கணும். என்னை பற்றிய கருத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதாந்தம். என்னை பற்றிய எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்வது தான். என்னை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுனுட்டேன். அது வேதபூர்வம் என்னை பண்படுத்துவதற்காக என்னை ஜீவன் என்றது. வேதாந்தம் உண்மையை உணர்த்துவதற்காக என்னை பிரம்மம் என்கிறது. ஆக பிரஜானம், சம்ஞானம், சம்வித்து எல்லா அர்த்தத்தையும் எடுத்துக்கிறோம். எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? இத்தனை நேரம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ந வித்மஹா. இதை முதலே சொல்லியிருக்கலாமே. ந வித்மஹான்னா இது எப்படி சொல்கிறது? எங்களுக்கு தெரியாதுங்கிறார். மந்திரத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். ந வித்மஹா ந விஜானீமஹா யதா ஏதது அனுசிஷ்யாத்து இதி ந வித்மஹா ந விஜானீமஹா. ந வித்மஹான்னா என்ன அர்த்தம்? நாங்கள் அதை அறியப்படு பொருளாக அறியவில்லை. நாங்கள் அதை அறியப்படு பொருளாக அறியவில்லை அப்படின்னு அர்த்தம். ந வித்மஹான்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நான் உங்களை நம்பி படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரெண்டு மந்திரத்தை இப்படிலாம் சொல்லிவிட்டு அமிர்தாக பவந்தின்னெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்லுகிறதுன்னா பலனை சொல்லியிருக்கு. இந்த பலன் ரொம்ப முக்கியம். நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த ஞானத்துக்கு பலன் அமிர்தத்துவம், மோக்ஷம், இடைவிடாத நிறை உணர்வு, பரிபூர்ண மனசாந்தி. விவகார திருஷ்டியில் சொல்கிறோம். அதுவும் மனசாந்திங்கிறது விவகாரத்தில் தான். ந வித்மஹா ந விஜானீமஹா. விசேஷேன ஜானீமஹா. எதுக்குன்னா ஹவு டு டீச்சுங்கிறது எங்களுக்கும் புரிய மாட்டேங்கிறதப்பா. ஒரு சிஷ்யன் கேட்டான்னா அவனுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு நாங்களும் குழம்பி போகிறோம் அப்பப்போ. ஏன்னா ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் புரியும். யமதர்மராஜா சொல்கிறார் நச்சிகேசுக்கிட்ட, அவர் ரொம்ப நேரம் பாடம் சொல்லித்தரத்துக்கு மறுக்கிறார். ஏன்னா இதை புரிய வைக்கிறது பெரிய வேலை, ரொம்ப கடினமான வேலை. சிஷ்யனுக்கு பக்குவம் இல்லைன்னா தப்பு தப்பாக புரிஞ்சுடுவான். புரிஞ்சுனது மாத்திரமில்லை, தப்பு தப்பாக புரிஞ்சு இவர்கிட்ட தான் நான் படித்தேன்னு வேறு எல்லாத்தையும் போய் சொல்லிவிடுவான். அது வேறு கஷ்டமாயிடும். அதனால தான் நிறைய குருமார்கள்லாம் சொல்கிறது, இவர் என்ன சொல்கிறதுன்னா முதல்ல பாடத்தை சேர்க்கிறதே இல்லை. அப்படி சேர்த்தா என்னென்னா இதெல்லாம் கண்டிஷன்லாம் போடுறது. இந்த ஊவே சாமிநாதையர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட படிக்க போனார். ஊவே சாமிநாதையரோட அப்பா கூட்டின்னு போனார் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட என் பையன் தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்.
எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னா அவர் எவ்வளவு முடியுமோ வேண்டாங்கிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவாய்ட் பண்ண பார்க்குறார். நிறைய பசங்க வரான், உருப்படியாக எவனும் படிக்கிறது இல்லை, அது மாத்திரமில்லை நல்லா படிக்கிற பையனையும் கெடுத்து அனுப்பிச்சி விட்றான், அதனால் எனக்கு இனிமேல் யாருக்கும் பாடம் சொல்கிற ஆசையே இல்லைங்கிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அப்புறம் வற்புறுத்துறார். அப்புறம் உங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் வேறு, எங்கள் பழக்கங்கள்லாம் வேறு, உங்கள் பையனுக்கு நான் அதுக்குள்ளே மரியாதையை பண்ண வேண்டாமா அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ. பாருங்கள் எப்படி தந்தை மகற்காற்றும் உதவி. அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாம் படித்து பார்க்கணும். எனக்கு இப்போ நினச்சா கூட கண்ணில் கண் கலங்கிறது. அதாவது பிள்ளை அவர்கள் சரித்திரம்னு எழுதியிருக்கார் ஊவே சாமிநாதையர். இவர் எப்படி படிக்க போனார்னு பார்க்கணும், எப்படி படிக்கிறார்னு பார்க்கணும். இவரை படிக்க இவரை எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க தெரியுமா அவங்க. ஊவே சாமிநாதையருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பெல்லாம் அவர் அப்படியே அழகாக எழுதியிருக்கார். ஒரு எழுத்து பிழை பார்க்க முடியாது அந்த புத்தகத்தில். பிள்ளை அவர்கள் சரித்திரம் நம்ம லைப்ரரியில் இருக்குது. ஆனால் புத்தகத்தை எடுக்கிறது ஜாக்கிரதையாக எடுக்கணும், அப்பளாமல் போயிடும். இந்த சிஷ்யன் எப்படி சொல்லித்தர்றதுன்னு தெரியலேங்கிறார். ந வித்மஹா ந விஜானீமஹா. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியலப்பா, எப்படி சொல்லித்தர்றதுன்னு தெரியல. யதா ஏதது அனுசிஷ்யாத், யதா எப்படி ஏதத்து இந்த ஆத்ம வித்யை, இந்த சைதன்ய வித்யை அனுசிஷ்யாத். அனுசிஷ்யாத்னா சொல்லித்தர்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா கண்ணால் அதை பார்க்குற பொருளாக உனக்கு நான் சொல்ல முடியாது, வார்த்தையால் அதை விளக்கி சொல்ல முடியாது, அது மாத்திரமில்லை அதை நினைக்கவும் முடியாது. அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம். அதனால் அதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா அது இல்லவே இல்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எப்போ ஒன்று கண்ணுக்கு புலப்படலை, இந்த கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் விஷயமாக இல்லையோ, சர்வ பிரமாண அகோச்சரமோ, அப்போ அது சூன்யம்னு முடிவு கட்டிவிடக்கூடாது. ஏன்னா கடைசியில் தானே எந்த பிரமாணத்துக்கும் எந்த அறிவு கருவிக்கும் அது புலப்படாது, எந்த செயற்கருவிக்கும் அது புலப்படாது அப்படின்னு சொன்னால் அது இல்லாததாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது இருக்குது. ஆனால் அதை நாங்கள் அறிகிறோம் இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கணும். ந வித்மஹான்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாங்கள் அதை அறியப்படு பொருளாக அறியவில்லை. எனவே நாங்கள் சீடர்களுக்கு அதை அறியப்படு பொருளாக அறிவிப்பது எப்படி என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அறியப்படு பொருளாக அதை அறிவிக்க முடியாது. ஆகவே அதை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பது பற்றி நாங்கள் மிகவும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டி இருக்கிறது. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப கடினம். ஏன்னா நான் அதுங்கிற போது அது மாத்திரமில்லை, இதெல்லாம் விட்டுட்டு போயிடுறது, இந்த அபிமானத்தையே நீக்கிறது இந்த ஞானம். இந்த இண்டிவிஜுவாலிட்டி, அகங்காரம், ஜீவாத்ம புத்தி, தன்னுணர்வு அடியோடு அழிக்கக்கூடிய இந்த அறிவை எவன் ஜீரணிப்பான்? எவனால் இது மனசில் வாங்கிக்க முடியும்? அதனால தான் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம். இது சத்தாக சித்தாக ஆனந்தமாக இருக்குது. அது நான் தான், நானே அனைத்திற்கும் இருப்பாக இருக்கிறேன், நானே அனைத்திற்கும் உணர்வாக இருக்கிறேன், நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத ஒருத்தனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏன்னா எதை சொன்னாலும் அவன் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிவிடுவான். மனசோட சம்ஸ்காரம் அப்படி இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டு சொல்லித்தரார், ஆனால் எனக்கு இன்னும் பிடிபடலேம்மா, இன்னும் மனசில் அது பிடிபடலை. ஏன்னா அவனோட இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இண்டிவிஜுவாலிட்டி சிம்பிளாக தூக்கத்தை பற்றி சொல்கிறேன், கண்ணாடி உதாரணம் சொல்கிறேன். கண்ணாடி எப்படி எடுத்து காலம்பரை எடுத்து போட்டுக்கிறேனோ அது மாதிரி மைண்டையும் மாட்டிக்கிறேன். மனசை மாட்டின்டா தான் எனக்கு தன்னுணர்வே வர்றது. நான் மாத்திரமில்லை, எல்லாரும் மனசை மாட்டின்ட்டு தான் அவஸ்தைப்படுறாங்க. அதெல்லாம் இந்த உதாரணங்கள்லாம் சொன்ன பிறகும் அவனுக்கு மனசுக்குள்ளே அது எப்படி இருக்குமோ அப்படின்னு இருக்கு. சரி சுவாமி சங்கராச்சாரியர் இன்னும் கொஞ்சம் சில மந்திரங்களுக்கு அப்புறம் சொல்ல போகிறார். சீடனுக்கு அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் நீங்கிவிட்டது. ஏன்னா அது அறியப்படு பொருளாக அறிய முடியாது. அந்த அறிவாகவே நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டதால் அறிய வேண்டும் என்கின்ற எண்ணமும்
நீங்கி விட்டதுன்னு எழுத போகிறார். சிஷ்யஸ்ய ஜிக்ஞாசா நிவர்த்ததே. பின்னால் வர மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறது. எவனுக்கு அது அறியப்பட்டதோ அவனுக்கு அது அறியப்படாதது, எவனுக்கு அது அறியப்படாததோ அவனுக்கு அது அறியப்பட்டதுன்னு வரப்போகிறது. யஸ்யாமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய நவேதசா அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம். அப்படி வரப்போகிறது மந்திரமெல்லாம். இந்த மாதிரியே தான் வரப்போகிறது. ந விஜானீமஹா யதா ஏதது அனுசிஷ்யாத். அதாவது அது ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண முடியாது, அது சூன்யமும் கிடையாது. அது என்னன்னா அதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டுன்னு புரிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் என்ன, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருக்குது. சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட். கண்ணால் கண்ணை பார்க்க முடியாது, நம்ம ஃபோன் நம்பரால் நம்ம ஃபோனை பண்ண முடியாது. எப்படி இருக்கும்? நம்ம ஃபோன் நம்பரை நம்ம ஃபோன்லேயே நம்ம ஃபோன் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸியாக இருக்கிறதுன்னு வரும். நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக இருக்கிறது, சிறிது நேரம் கழித்து கூப்பிடவும் அப்படின்னு வரும். யாரோட நம்பரை ஃபோன் பண்ணியிருக்கேன்? என் நம்பருக்கே ஃபோன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? அது மாதிரி இருக்குது. கேமரா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கும், கேமரா தன்னையே ஃபோட்டோ எடுத்துக்குமா? அப்படி ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்காது தெரியாது. அதுக்குள்ளே இருக்கிறத அது ஃபோட்டோ எடுக்கும், அது கூட வந்தாச்சு. ஆனால் அந்த செல்ஃபோனையே நம்ம எந்த ஃபோனை வச்சுருக்கோமோ, எந்த கேமரா வச்சுருக்கோமோ, அந்த கேமரா எதை வேணாலும் ஃபோட்டோ எடுக்கும் எக்ஸப்ட் அந்த கேமரா. அது மாதிரி இப்படி எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. அப்புறம் புரியலன்னா நமஸ்காரம், பகவான் காப்பாற்றட்டும். அது இருக்கவே இருக்குது ஜென்மா, கவலைப்படாது. யதா ஏதத்து அனுசிஷ்யாத். அடுத்த மந்திரத்துக்கு போகலாம். அப்போன்னா அது சூன்யமாங்கிற கேள்வி வரும். சூன்யம் இல்லைங்கிறதுக்காக பதில் வர்றது அடுத்த மந்திரம். அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத்வ்யாசசக்ஷிரே. அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாததி இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏனஸ்தத்வ்யாசசக்ஷிரே. இந்த மந்திரங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷக்ஷு சஹா தேவஹா. என்னது? சர்வேந்திரியானாம் இந்திரியாணி அப்படி சொல்லணும். எல்லா இந்திரியங்களுக்கும் இந்திரியமாக இருக்கிறார். எல்லா இந்திரியங்களும் இந்திரிய சாமர்த்தியத்தோடு இருப்பதற்கு சாநித்தியமாக அனுக்கிரகம் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கிறார். அதை கண்ணால் காண முடியாது, நிறமாக இல்லாததால் கண்ணால் காண முடியாது. மற்ற இந்திரியங்களாலும் மற்ற இந்திரியங்களுக்கு விஷயமாக இல்லாததால், சப்தஸ்பரிச ரூபரச கந்தாத்மகமான விஷயங்களாக இல்லாததால் கண் முதலான இந்திரியங்களால் அதை விஷயீகரிக்க முடியாது. இந்திரியங்களுக்கு அது கோச்சரம் இல்லை. பிரத்யக்ஷ பிரமாண அவிஷயம், பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு அவிஷயம். பிரத்யக்ஷ பிரமாணத்தை அடிப்படையாக வச்சு தான் அனுமான பிரமாணம் இருக்குது. ஆகையினால மனஹான்னு சொன்னதுனால அனுமான அபிஷயம்னு ஆயிடுறது. பிரத்யக்ஷ அனுமான உபமான அர்த்தாபத்தி அனுபலப்தி சர்வ பிரமாண அகோச்சரம். சக்ஷு ந கச்சதி, வாக்கு ந கச்சதி, கர்மேந்திரிய அவிஷயம், ஞானேந்திரிய அவிஷயம், கர்மேந்திரிய அவிஷயம், பிரத்யக்ஷ பிரமாண அவிஷயம். அவிஷயம்னா அதுக்கு விஷயமாகாதுன்னு அர்த்தம். அதால் ஆப்ஜெக்ட், இந்த பிரமாணங்களுக்கு அது புலப்படாது.
மெய்வாய் கண் மூக்கு செவிக்கு புலப்படுகின்ற சுவை ஒளி ஊறு நாசம் ஓசை நாற்றம் போல அது புலப்படக்கூடிய பொருள் அல்ல. கர்மேந்திரியங்களாலையும் அதை கிரகிக்க முடியாது. அப்போ வாக்கு உபலக்ஷணம் கர்மேந்திரியங்களுக்கு, சக்ஷு உபலக்ஷணம் ஞானேந்திரியங்களுக்கு. இதனுடைய அடிப்படையில் அதனால் மனசுக்கும் அது எட்டாது சொல்லியாச்சு. ஆனால் நாங்கள் அறிகிறோம் இல்லை, அதை எப்படி சொல்லி கொடுப்பது என்றும் தெரியவில்லை. ஆனால் சாஸ்திரத்தினால மாத்திரம்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு இந்த மந்திரம் சொல்லுகிறது. இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். சாஸ்திர பிரம ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம். கேனோபனிஷத்து படிக்கணும், அது குருமுகமாக படிக்கணும், சம்பிரதாயமாக படிக்கணும். சொல்லிக் கொடுக்குற குருவுக்கு கண்டிப்பாக குரு இருக்கணும். சொல்லிக் கொடுக்குற குருநாதர் இன்னொரு குருநாதர்கிட்ட பொறுமையாக படித்தவராக இருக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்குறதுங்கிற தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கணும். சொல்லிக் கொடுக்கணுங்கிற வில்லிங்னஸோடு சொல்லித்தரணும், பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை வழிமுறைகள் இருக்கோ அத்தனையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். சங்கராச்சாரியர் இது முதலே சொல்கிறார். முண்டகோபனிஷத் மந்திரத்தை ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறார். முண்டகோபனிஷத்தில் குருக்கிட்ட போய் வித்தையை படிக்கணும்னு சொன்ன உடனே தகுதியுள்ள மாணவனுக்கு குருநாதர் முறையாக சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும்னு உபனிஷத் சொல்லுகிறது. தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் தாகும் ஹோவாச்ச தத்துவத்தோ பிரம்ம வித்யாம். இது முதல் முண்டகம் 2வது கண்டம் 13வது மந்திரம் முண்டகோபனிஷத். தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய. அந்த தகுதியுள்ள மாணவனுக்கு குருநாதர் உபதேசிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்குது. அதை மனசில் வச்சுன்னு தான் இங்கே சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர் வியாக்கியானத்தில். அந்த மந்திரத்தை கோட் பண்ணி சொல்கிறார். யோக்யாய பிருஷ்டவத்தே யோக்யாய சிஷ்யாய பிராக ஆச்சாரியா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் இத்தியாதி. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னு சொல்லிக் கொடுக்குறார். இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? தத்து விதித்தாத்து அந்நதேவ. தத்து தத்துனா என்ன அர்த்தம்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ. கேன தேவஹான்னு நம்ம சிம்பிளாக வச்சுப்போம். சஹா தேவஹா. சஹா தேவஹானா தத் சைத்தன்யம். அந்த சைத்தன்யம், தட் பியூர் கான்ஷியஸ்னஸ், அந்த தூய உணர்வு. அந்த தூய உணர்வு அறிந்ததற்கு வேறானது. அறிந்ததற்கு வேறானது. விதித்தாத்து தத்து விதித்தாத்து அந்நது ஏவ. அறிந்ததற்கெல்லாம் அது வேறானது தான் அப்படிங்கிற. அறிந்ததற்கெல்லாம் அது வேறானது தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அறியப்படு பொருள் அல்லன்னு அர்த்தம். அன்ஆப்ஜெக்டிஃபையபிள். ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அதை பாஹ்ய வஸ்துவாக திங்க் பண்ணக்கூட முடியாது. சிந்தனை சிந்திக்கிறவனை பற்றி எப்படி சிந்திக்க முடியும்? எண்ணுகிறவனை பற்றி எப்படி எண்ண முடியும்? உபனிஷத்து என்ன பண்ணுகிறதுனா எண்ணுகிறவனுடைய இயல்பை உணர்த்துகிறது. எண்ணுகிறவனுடைய இயல்பை உணர்த்துகிறது. எண்ணங்கள் எங்கே இருக்கின்றன? உள்ளத்தில் இருக்கின்றன. உள்ளத்தோடு தன்னை இணைத்து கொண்டு எண்ணங்களோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறவன் எண்ணுகிறான். எண்ணங்கள் எண்ணுபவனை எப்படி எண்ண முடியும்? அப்படி தான் எண்ணுறோம். இப்போ இங்கே உபனிஷத்து இப்படி தான் பேசும். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் பேசும். எண்ணங்கள் எவனால் எண்ணப்படுகின்றனவோ, பின்னால் வரப்போகிறது மந்திரம், அவனை எப்படி எண்ண முடியும்ப்பா? அதனால தான் அச்சிந்தியம்னு சொல்கிறோம். எண்ண முடியாது, எண்ண முடியாது. நினைப்பவனை நினைக்கப்படு பொருளாக நினைக்க முடியாது. எண்ணுபவனை எண்ணப்படு பொருளாக எண்ண முடியாது. இப்படி தான் பேசிகிட்டே இருப்போம். இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணோம் நம்ம மனசில். இப்படியே பேசினது போர் அடிக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி சொல்ல 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 அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகருங்கிற மாதிரி இது படியே படிக்க 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 உள்ளே போய் இந்த சம்ஸ்காரம் பலப்படும். அப்புறம் நம்ம ஆனந்தமாக இருக்கலாம்.
ஒன்றும் ஒரு துக்கமும் நமக்கு வர முடியாது. ஏன்னா சுகத்துக்கும் நம்ம அடிமை இல்லை, துக்கத்துக்கும் அடிமை இல்லை. எல்லாத்தையுமே வேடிக்கை பார்க்குறோம், அவ்வளோதான். ஆக விதித்தாத்து அந்நியத்து. இப்போ நம்ம விதித்தாத்து அந்நியத்துன்னா நம்ம அறியப்பட்டிருக்கிற பொருள். இப்போ இந்த உலகத்தில் நம்ம அறியப்படுறதெல்லாம் அமெரிக்காவில் அறியப்படாததாக இருக்கலாம், அங்கே போய் அறியலாம். கேதார்நாத்துக்கு போகலை, கைலாசத்துக்கு போகலைன்னா அங்கே போய் அறியலாம். அது அறியப்படுவதற்கு வேறானது. எது புதுசாக வந்தாலும் சரி அறியப்படுவதற்கு வேறானது. நீ என்னத்தை அறிஞ்சாலும் சரி அதுக்கு வேறானது. சரி, அப்போனா அது அறியப்படாததா அப்படின்னா அறியப்படாததற்கும் வேறானது. அவிதித்தாத்து அதோ அவிதித்தாத்து அது அறியப்படாததற்கும் வேறானது. அது அறிந்ததற்கும் வேறானது, அறியப்படுவதற்கும் வேறானது, அறியப்படாததற்கும் வேறானது. தோன்றி இருக்கிறது அறியப்படுவது, தோன்றாதது அறியப்படாதது. அறியப்படாது. இனி வருங்காலம் நமக்கு தெரியும். வருங்காலத்தில் எத்தனை பேர் வரப்போகிறாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கும் வேறானதுன்னா இனி வருங்காலத்தில் என்னெல்லாம் உற்பத்தியாக போகிறதோ அதற்கும் வேறானதுன்னா சென்ற காலத்தில் அறியப்பட்டது இப்பொழுது அறியப்படுவது, இனி வரும்போது அறியப்பட போகிறது, ஆனால் இப்பொழுது அறியப்படாதது. ஆக அறியப்பட்டதற்கும் அது வேறானது, அறியப்படாததற்கும் அது வேறான. இப்படியும் போட்டுங்க. அறியப்பட்டதற்கும் அது வேறானது, அறிந்து கொண்டிருப்பதற்கும் அது வேறானது, அறியப்பட போவதற்கும் அது வேறானது, அறியப்படாததற்கும் அது வேறானது. இதுதான் ப்ரெசன்டேஷன். அதுலேருந்து என்ன சொல்கிறார்? இது சூன்யம் இல்லை, ஒன்றுமே இல்லை. மணிக்கணக்காக பேசுகிறாங்க, சப்ஜெக்டே இல்லாமல் எத்தனை கிளாஸ் எடுக்கிறாங்கங்கிற, ஒரு சப்ஜெக்டும் இல்லை அப்படின்னு. சப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்ட். யார் சப்ஜெக்டு? நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன், நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன். கேனோபனிஷத்தில் நீ என்ன படிக்கிறாய்? நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன். கேனோபனிஷத்தில் நீ என்ன படிக்கிறாய் அப்படின்னு. கேனோபனிஷத்தில் நான் என்னை படிக்கிறேன். நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன். நான்கிறது சப்ஜெக்ட், கேனோபனிஷத்தைங்கிறது ஆப்ஜெக்ட், படிக்கிறேங்கிறது வெர்பு இல்லையா? நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன். சரி, கேனோபனிஷத்தில் என்ன படிக்கிறாய்னா, கேனோபனிஷத்தில் என்னை படிக்கிறேன். என்னைங்கிறது என்னது? சப்ஜெக்ட். செகண்ட் கேஸ்லாம் சொல்லிட்டு இருக்காது, ஆனால் சப்ஜெக்ட் என்னை படிக்கிறேன். அப்படி என்ன எப்படி படிக்க முடியும்னா, இப்போ கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம். கண்ணாடியில் பார்க்குற போது கண்ணாடியை பார்க்குறோமா, என்ன பார்க்குறேன்னா? கண்ணாடியே பார்க்குறேன். கண்ணாடியை பார்க்குற போது கண்ணாடியை பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேன்னா, கண்ணாடியில் என்ன பார்க்குறேன்னா. அப்போ கேனோபனிஷத்துங்கிற கண்ணாடியில் என்ன பார்க்குறேன். இங்கே ஒன்றுமே சப்ஜெக்ட் இல்லைன்னு இல்லை, சப்ஜெக்டு தான் இங்கே சப்ஜெக்ட். என்னை பார்த்து என்ன பண்ணிக்கிறேன்? கண்ணாடியில் சாதாரணமாக முகத்தை பார்த்தா என்ன பண்ணிப்பேன்னா தலையெல்லாம் சரியாக, நமக்கு பிரச்சனையே இல்லை, வார வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது. அதனால் நம்மள்கிட்ட எவனா ஷீப்பு விற்றான்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி சில பேர் சாமி பூ வாங்கிட்டு போகிறீங்களாங்கிறான். அப்போல்லாம் அந்த காலத்தில் நல்ல அவன் சாமி கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறான்னு நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதாவது நினைப்பான், அவனுக்கு ஏதோ எல்லாம் எல்லாரும் வரிசையாக வைப்பான். எங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில் இருக்கிற போது. எங்கள் குருநாதருக்கு இன்னும் கிடச்சின்னு இருக்கு. அப்பப்போ கதவை தட்டுவாங்க, சாரி வாங்கிக்கிறீங்களா சுவாமி? இப்போ விசித்திரமாக இருக்கும். அப்புறம் கதவை தட்டுவாங்க. கதவை திறந்தா, மாமா நான் உங்களுக்கு பஜன் பாட்டெலாம் சொல்லி தட்டுமா? என்னெல்லாம் வெரைட்டியாக வரும்.
எங்கே கேட்கணும்னு தெரிய வேண்டாம், ஆளை பார்த்ததுக்கு பிறகு தெரிய வேண்டாம், அவளுக்கு தெரியாது. சார் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறோம்? கேனோபனிஷத்தில் யாரை படிக்கிறேன்னா என்னத்தான் படிக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? சும்மா ஜோக்காக இடையில சொன்னேன். விஷயம் என்னென்னா, கண்ணாடியை பார்த்து என்ன நான் சரி பண்ணிக்கிறேன். அது மாதிரி கேனோபனிஷத்தை படித்து என்னை பற்றின என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாற்றிக்கிறேன். என்னை பற்றி எனக்கு சரியான அபிப்பிராயமே முதல்ல இல்லை. என்னை பற்றி ஊர் முழுக்க என்னெல்லாமோ அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் என்னை பற்றி எனக்கு அவன் சொல்கிற போது அப்படி இருக்கோமோ இப்படி இருக்கோமோ தோன்றுறது. அப்போ என்னை பற்றி எனக்கு தெளிவான கருத்து இல்லை. நான் ஏன் பிறந்தேன் வாழ்கிறேன் ஒன்றும் புரியலை. கேனோபனிஷத்தை படித்த உடனே என்னை நான் சரி பண்ணிவிட்டேன். என்னை பற்றி நான் வியாபகாரிக ஆங்கிளில் நான் யார், பாரமார்த்திக ஆங்கிளில் யார், எல்லாரும் வியாபகாரிக திருஷ்டியில் யார், பாரமார்த்திக திருஷ்டியில் யாருன்னு சொல்லி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டு. ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு பாடியே சொல்லியே. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். ஒரே ஆனந்தம்ங்கிறார் இந்த உண்மை புரிஞ்சா. ஆக எதுக்கு சொல்கிறோம்? அவர் சொன்னார், இதை அறியவில்லை, எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று தெளிவாக தெரியவில்லை. ஏனென்றால் அது அறிந்ததை காட்டிலும் வேறானது, அது அறியாததை காட்டிலும் வேறானது என்று எங்கள் பெரியோர்கள் சொல்லி நாங்கள் அதை ஒருவாறு புரிந்து கொண்டிருக்கிறோம். இதி பூர்வேஷாம் சுஷ்ரும, பூர்வேஷாம் குருணாம் விதுஷாம் சகாஷாத்து சுஷ்ரும, சம்பிரதாய போதக குருணாம் அப்படிலாம் சேர்த்துக்கலாம். இதி பூர்வேஷாம். சங்கராச்சாரியர் எழுதுகிறார், பிரம்மச்ச ஏவம் ஆச்சாரிய உபதேச பரம்பரையா ஏவ அதிகந்தவியம் ந தர்க்கதா. வேர்டு க்ளீனாக யூஸ் பண்ணுறார். ந தர்க்கதா, ஊகிச்சு புரிஞ்சுக்கிறத விட்டுருங்கோ. தெளிவாக சொல்கிறார். நீயா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிலாம் அனாவசியமாக அவஸ்தைப்படாதே. அதனால் பிரம்மச்ச ஏவம் ஆச்சாரிய உபதேச பரம்பரையா ஏவ அதிகந்தவியம் ந தர்க்கதா. பிரவச்சன மேதா பகுஸ்ருத தபோ யஜ்ஞாதிபியஷ்ச இதி ஏவம் சுஷ்ரும. ஸ்ருதவந்தः வயம் பூர்வேஷாம் ஆச்சாரியாணாம் வச்சனம், ஆச்சாரியாணாம் வச்சனம் சுஷ்ரும. பூர்வேஷாம் ஆச்சாரியாணாம், எங்களுடைய முன்னோர்கள் எனக்கு குரு சொல்லி கொடுத்துருக்கார். ஆச்சாரிய வச்சனம் சுஷ்ரும. ஏ ஆச்சாரியாக நஹ அஸ்மபியம் தத் பிரம்ம வியாச்சக்ஷிரே வியாக்கியாதவந்தः விஸ்பஷ்டம் கதித்தவந்தः தேஷாம் இத்யர்த்தः. எங்களுக்கு இதி சுஷ்ரும பூர்வேஷாம், ஏ ஏன்னா எவர்கள், நஹா எங்களுக்கு, வியாச்சக்ஷிரே நன்றாக, விஸ்பஷ்டம் கதித்தவந்தங்கிறார், ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். ந வித்மஹ ந விஜானீமஹ அந்நதேவ தத் விதித்தாத் அதோ அவிதித்தாததின்னு சிஷ்யனை ரொம்ப சிந்திக்க வைக்கிறார் குருநாதர். ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹான்னு சொல்லி எப்படி சிந்திக்க வச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் சிந்திக்க வச்சு சொல்கிறார். ஆனால் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிடாதே, இப்படித்தான் எங்களுக்கு டீச்சிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு இந்த உபனிஷத்து. ஒரு நாளும் யாரும் ஆத்மாவை பிரம்மத்தை அறியப்படு பொருளாக நினைத்து விடாதீர்கள். அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை. கைவல்ய நவநீதம் அதான் இங்கேயும். அறிபடும் பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை. அறிவே நீ, உணர்வே நீ, பிரஜானம் பிரம்ம தத்துவமசி. ஆக இந்த மந்திரமானது குருமுகமாக இப்படி பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லுகிறது. மறுபடியும் அது மாத்திரமில்லை, இனி வரக்கூடிய மந்திரங்கள்லாம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், இந்த ஜீவாத்மா பரமாத்மா தான், நீ வழிபடுற வஸ்துவா பிரம்மன் இல்லை, நீ தான் இந்த பிரம்மன், நீ பூஜை பண்ணுற வஸ்துவா பிரம்மன் இல்லை, இனிமேல் நீ பூஜைக்கு நீ தான் என்ன சொல்கிறது,
பூஜ்யனாவது பூஜகனாவது. பூஜ்யன் பூஜகன் எல்லாம் வியாவகாரிக திருஷ்டி. பாரமார்த்திக திருஷ்டியில் பூஜ்ய பூஜக அபாவா. பூஜ்யம்னா என்ன? பூஜிக்க தகுந்தது. பூஜகான்னு அர்த்தம் பூஜிக்க தகுந்ததை பூஜிப்பவனுக்கு பூஜகன்னு பேர். பூஜிக்க தகுந்த ஒரு பொருளை பூஜித்தால் அதற்கு பேர் தான் பூஜா. பூஜ்ய பூஜக. பாகவதம் பகவான் பக்தன்லாம் சொல்லுவாங்க. தத்துவத்துக்கு போயாச்சுன்னா பகவானும் பாகவதும் பக்தனும் ஒன்று தான். இனிமேல் வரக்கூடிய மந்திரங்கள் 5, 6, 7, 8, 9 இந்த 5 மந்திரங்களும் ஆத்மா பிரம்மம் என்பதை அழகாக உபதேசம் பண்ணுறது. இப்போது தேக வத்திரிக்த ஆத்ம தத்துவம் சொல்லியாச்சு. நான் உணர்வுன்னு சொல்லிட்டேன், அப்போவே சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை. அதை எம்ஃபசைஸ் பண்ணுறது. நீ உணர்பவன் அல்ல, உணர்வே நீ. உணர்பவன் என்னும் தன்மை உடல் மனம் இவைகளால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. உடல் மனம் இவைகளை கற்பித்து உன்னை உணர்பவனாகவும் கற்பித்து உன்னை ஒரு அல்ப ஜீவனாக காட்டிவிட்டது மாயாசக்தி. ஆகவே அந்த மாயையிலிருந்து விடுபடு. மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. மாமேவ ஏ பிரபத்யந்தேங்கிறதுக்கு அத்வைத சித்தாந்தப்படி வியாக்கியானம் என்ன? மாமேவ ஏ பிரபத்யந்தேன்னா நிர்குணம் பிரம்ம மாமேவ ஏ பிரபத்யந்தே. அபேதமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஜீவாத்ம பரமாத்மா அபேத ஞானந்தான் என்னது? பிரம்ம பிரபத்தி. நானும் பிரம்மனும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எங்கள் பிரயோஜனம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமே வஜே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. மாமேவ ஏ பிரபத்யந்தே. அந்த இடத்துல மாம்னா என்ன அர்த்தம்? என்னைன்னு அர்த்தம். என்னைன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்னைன்னா யார் பிரபத்தி பண்ணுறவன் யாருன்னெலாம் கேள்வி வரும். அந்த இடத்துல நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஞானமேவ ஈஸ்வர சரணாகதி. சரணாகதி என்பது அத்வைத சித்தாந்தப்படி பிரம்மனும் நானும் ஒன்று என்கிற ஞானமாகும். சரணாகதிங்கிறது ஆட்டிடியூடு கிடையாது, ஃபேக்டு, நாலெட்ஜ். அப்படி நாம் அர்த்தம் பண்ணியிருக்கோம். நான் அடுத்த மந்திரத்தெல்லாம் அப்புறம் பண்ணுறேன். ஹரி ஓம். சேர்ந்து சொல்லுங்க. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.